ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு மெயின் அஜெண்டா வந்துட்டு லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதான். ரீசெண்டாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி. ஸோ உங்கள் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வேணும். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஸோ இதில் வந்துட்டு லைக் வாட் வி ஆக்சுவலி டீச்சர்ஸ் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ் தான் எங்களோட மெயின் லைக் கண்டென்ட் ஆஃப் திஸ் என்டையர் கோர்ஸு. ஸோ அதில் வந்து இந்த சிலபஸ் தான் மோஸ்ட்லி வி கவர்டு. ஸ்டார்டட் ஃப்ரம் AWS, அதுக்கப்புறம் Terraform, Linux, Docker, Kubernetes, Jenkins, Git, Maven, Sonar Cube, Nexus, Ansible, Shell Scripting, Monitoring and GitLab CI/CD. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்டாக்கு. பட் என்னோட இவ்வளோ இருக்குன்ற மாதிரி நினைக்க வேணாம். பட் ஐ மேட் இட் இன் அ ஈஸி வே ஃபார் பீப்புள்ஸ் டு லேர்ன். அதே மாதிரி வந்துட்டு லைக் ஸோ டீச்சிங் தவிர்த்து வந்து லைக் அவங்கள ட்ராக் பண்ணுறதும் சரி. ஸோ அதுலேயே வந்து 2 கேட்டகரியாக பிரித்தோம் நாங்கள். லைக் ஜாப் சீக்கர்ஸ் உடனே யார் இருக்கா, லைக் நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நாலேஜுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரித்து ஸோ அவங்க மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு இன்டர்வியூ குரூப் ஒன்று ஆரம்பிச்சு ஸோ அதில் எங்கே லேக் ஆகிறாங்க, ஸோ சம்டைம்ஸ் கால்ஸ் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வரல, ஸோ நாக்கரி ப்ரொஃபைல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சர்டிஃபிகேஷன் முடிக்கணுமா. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி வந்து ஃபைனலி as of now we made it is a little successful thing and still it is going on. ஸோ நிறைய சக்ஸஸ் ரேட்டு பார்க்கணுன்றதான் எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம். ஸோ ஆர் அலுமினிஸ் டுடே ஹூ ஆல்ரெடி காட் பிளேஸ்ட் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு மோட்டிவேட் தெம். இதுதான் ஆக்சுவல் அஜெண்டா ஃபார் திஸ் என்டையர் மீட்டிங் டுடே. அண்ட் தேங்க்ஸ் ஆறுமுகம் ஜி ஃபார் திஸ் வார்ம் வெல்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் தேங்க் ஆறுமுகம் ஜி டு கிவ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் கொடுத்தாரு, ஐ ப்ரூவ்ட் இட். ஸோ வி போத் ஸ்டார்டட் திஸ் அண்ட் நவ் இட் இஸ் கோயிங் குட். ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஆறுமுகம் ஜி. அண்ட் தென் அபவுட் மீ, என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் சுதர்ஷன். ஸோ ஐ ஹேவ் 12+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. கரண்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்ட் டைம் வந்து நான் டீச்சிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் டியூரிங் மை ஃப்ரீ டைம். என்னோட மேஜர் ஸ்கில்ஸ் நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ ஃபாலோயிங் டு தட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அவர் சாம்பியன் நம்பர் 1 முகமது சாஃபில். ஸோ முகமது சாஃபில் வந்து என்ன ஸ்பெஷலாக நேற்று ஆஃபர் வாங்கியிருந்தாரு. நேற்று இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜி ஓகேவா, இப்போ கேட்குதா? இப்போ கேட்குது ஜி. நடுவில் லைட்டாக ஓகே. ஸோ முகமது சாஃபில் வந்து தான் ஹீ இஸ் கோயிங் டு பி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் டுடே அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நேற்று தான் அவருக்கு ஆஃபர் கிடச்சதுன்னு இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ நாங்கள் குரூப்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ சாஃபில் ஓவர் டு யூ. ஸோ யூ கேன் டெல் அபவுட் யுவர் ஜேர்னி வித் அஸ் அண்ட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி இது கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு எங்கள் ட்ரைனிங், நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் போட்டிங்கன்ற ஷேர் பண்ணீங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். ஸோ ஓவர் டு யூ சாஃபில். குட் ஈவினிங் டு ஆல். தேங்க்யூ சுதர்சன் அண்ட் தமிழ் பூமி கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்படி இந்த இதை இன்டர்வியூ ட்ராக் பண்ணேன் அண்ட் ஹவு யுவர் கோச்சிங் ஹெல்ப் மீ ஆன் திஸ் ரோல். ஆக்சுவலாக நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு சப்போர்ட் ரோலில் தான். அந்த சப்போர்ட் ரோல்லே நான் போயிட்டு வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் ஆன சமயத்தில் என்னோட ஒர்க் பண்ணுற கொலீக் தமிழ் பூமியை எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்கன்னு. நான் அந்த சமயத்தில் க்ளவுட் இதெல்லாம் எமர்ஜிங் ஆன டைம். ஸோ ஓகே, க்ளவுட் படிக்கணும்னு சொல்லி சுதர்சனோட வீடியோ ஒரு டெமோ வீடியோ ஒன்று ஷேர் பண்ணாங்க. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஓகே, இது நல்லா இருக்கு, நம்ம இந்த கிளாஸ் கன்டினியூ பண்ணணும்னு சொல்லி வீக்கெண்ட் பேட்ச் நான் அட்டன் பண்ணேன். வீக்கெண்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறப்பயே நான் பார்ட் டைமாக இவங்க கொடுக்குற ஒர்க்கை ஆல்ரெடி ஒரு இதில் ஃப்ரீலான்ஸாக நான் ஒர்க்கும் பண்ணேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன் நிறைய க்ளவுட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த இதில் நான் டே டு டே அந்த இது இருந்துச்சு. இந்த க்ளவுட்லேயே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு ட்ரைனிங்க்கு தேவையான இந்த டைம்ங்கிறது தேவைப்படல. அப்புறம் டெவாப்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் க்ளவுடு முடிச்சதுக்கப்புறம் க்ளவுட் டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தனால கொஞ்சம் எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மறுபடியும் ரிவைஸ் பண்ண தினமும் அவங்க வீடியோஸ் கொடுத்த டாபிக்ஸு நோட்ஸ் இதை ரிவைஸ் பண்ண எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து என் கம்பெனியில் வந்து இந்த சொல்யூஷனுக்கு இது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு அந்த இதை பற்றி எனக்கு தெரியணும். அதுக்கு காரணம் என்ன, சுதர்சன் அவங்க டீச் பண்ணவே வந்து ரியல் டைமாக எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் எப்படி இது பண்ணுறது ரியல் டைம் சொல்யூஷன் சொன்னனால அதை யூஸ் பண்ணி தான் எனக்கு இன்டர்வியூவில் பேசுகிறப்பவும் அவங்களுக்கு அந்த வேர்டிங்ஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதாகிடுச்சு. ஸோ வெரி தேங்க்ஸ் டு சுதர்சன் ஃபார் டீச்சிங் திஸ் டெவாப்ஸ் அண்ட் AWS. அதனால AWS சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு என்னால் இப்போ ஒரு அட்மின் ரோல்லேருந்து ஒரு செக்யூரிட்டி டெவசப்ஸ் ரோலுக்கு நான் இப்போ மூவ் ஆயிருக்கேன். நான் மேஜராக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ உங்களோட
ஒர்க் பண்ற கம்பெனில எந்த பிளாட்ஃபார்ம்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்களோ, இப்ப நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது ரொம்ப நீட் இருக்கோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுல இன்டெப்தா உங்களுக்கு வர டவுட்ஸ் எதனாலும் சோர்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க நல்லா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதை நல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணி நீங்க அதுல இம்ப்ரூவ் ஆயிட்டு போறது இது. நான் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு எனக்கு வந்து வேற ஒரு இதுல ஆஃபர் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் சுதர்சனோட கோச்சிங் பிளஸ் நம்மளோட ஹார்ட் ஒர்க், அதுவும் இதுல ஒரு கீ ரோல். அவரோட கோச்சிங் இருந்தாலும் நீங்க இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணாட்டி அது வேஸ்டா போயிடும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ சுதர்சன். தேங்க்யூ தோல்வி. Thanks, Safuljan. Congrats once again. Please be in touch with me. And touch Thanks, with us man. actually in our community. ஷூர். நான் இப்போ அசூர் கிளாஸும் இது பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணியிருக்கேன் Okay, ஆக்சுவலா okay, அசூர் okay. டெவாப்ஸும். Thanks, Saful. சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் ஆக்சுவலி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டைம் ஆச்சு சஃபில்? ஏன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ டயத்தில் அங்கே பண்ணலான்ற மாதிரி கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு வென் யூ ஸ்டார்டட் ஃப்ரம் அஸ் ஆஃப் டுடே? ஐ திங்க் எஸ்டர்டே உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலா நான் ஜனவரி ஆக்சுவலா பிப்ரவரி இந்த வீக்கெண்ட் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா ஓகே. சாட்டர்டே மார்னிங் அந்த இதுல அந்த கிளாஸ் முடிஞ்சு நான் ஒரு 3 months இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஓகே. 3 months அந்த இவங்க கொடுத்த வீடியோஸ் நோட்ஸை வந்து ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதாவது என்ன எனக்கு இதுல தேவைப்படுது, இப்ப எனக்கு நான் மெயினா ஆன்சிபிள், டாக்கர், கியூபர்நெட்ஸ் இதெல்லாம் வந்து மேஜரா எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த வீடியோஸை கண்டினியூஸா இது பண்ணி அதுல மேலும் ரிசர்ச் பண்ணேன். நான் டவுட்ஸ் இருக்கிறத சுரேஷ் பர்சனலா ட்ரிகர் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ரியல் டைம் some small network issue நினைக்கிறேன் Saful. So yeah, I think he gave the answer. Okay, thanks Saful. We'll move on to the next person. Yeah, Surya. Actually, Surya, Saful பார்த்தா experienced to DevOps move பண்ணோம். So like Surya வந்து fresher, so he will inspire to other freshers as well. Like என்கிட்ட கேட்பாங்க, ஜி நான் ஃப்ரெஷர், ஜி நான் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ we have proven with some of the freshers today. கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் one of the members Surya. So yeah, his name is Swasikan. Another name is so Surya, go ahead. Hi சுதர்ஷன் அண்ணா. ஸோ சுதர்ஷன் அண்ணாக்கும் எனக்கும் லைக் பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் வந்து 2017 இருந்து எனக்கு சுதர்ஷன் நான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க காலேஜில் வந்து ஒரு சின்ன செஷன் எடுத்திருந்தாங்க AWSல எங்களோட காலேஜ்க்கு வந்து. அது மூலயமா எங்களுக்கு தெரியும். எங்கள் சீனியர்ஸும் கூட அவங்க கிட்ட படித்தாங்க. ஸோ இங்கே நானும் இன்னொரு பையன் ஆதித்யா நானும் வந்து பேசுவோம். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே. நாங்கள் ஃப்ரெஷர் கூட இல்லை. அப்போ காலேஜில் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எங்களுக்கு நீங்கள் ஏதாவது டெக்னாலஜி சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு AWSனா என்னன்னே தெரியாது. AWSனா ஜீரோ நாலேஜ். ஏன்னா 2017 AWS புதுசு, அதனால அப்போவே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி என்னமோ சொல்கிறாங்களே, ஏதோ யூஐயா இருக்கே, ஏதோ பட்டன்லாம் அமுத்தலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணது தான். பார்த்தா ஆக்சுவலாக சொல்லணும்னா எங்களுக்கு அந்த டெக்னாலஜியில் ஒரு நாலேஜுமே இல்லை. அண்ணா வந்து இவங்க எடுக்கிற விதம், கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ், அது பிடிச்சிருந்த காரணம்னால மட்டுமே நாங்கள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதை நாங்கள் படிக்க அதில் நாங்கள் ஏதாவது புதுசாக நாங்கள் லிட்டரலாக அது எங்கள் வீடு மாதிரி தான். நாங்கள் சுதர்ஷன் கூடயே தான் இருப்போம். ஃபுல் டே இருப்போம், மேட்ச் பார்ப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே அதில் இருக்க அடுத்தது அவங்க என்னென்ன சொல்லி தராங்களோ எல்லாமே கற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அங்கே இருந்த எல்லா கோர்ஸுமே கற்றுட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கற்றுட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து பேர் மெட்டல் கியூபர்நெட்டிஸில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை வச்சு டாடா கம்யூனிகேஷன்ஸ்ல இன்டர்ன் வாங்கினோம், டெவாப்ஸ் இன்டர்ன் வாங்கிட்டு அதை வச்சு லைக் காக்னிசன்ட்ல நான் வந்து லைக் ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டதா ஒரு ஜாப் போனேன் ஃப்ரெஷரா. அதுல வந்து லைக் ஒரு 3 years இருந்தேன். நான் ஆக்சுவலா டெவாப்ஸ்ல ரொம்ப லைக் கியூபர்நெட்டிஸ் பேஸ்டு ட்ரை பண்ணேன். ஆனா லைக் ஆஸ் அ ஃப்ரெஷரா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ 2019 இல்லாதனால சரி எது ரிலேட்டடா இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம், அதுல இருந்து மூவ் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறமும் விடாம லைக் ஒரு 3 years 4 years ஒவ்வொரு பேட்சும் அண்ணா எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் போயிட்டு அவங்க என்னென்ன ரிவர்ஸ் பண்றாங்க, என்னென்ன புதுசா லேர்ன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு 3 years எனக்கு 2.8 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் காக்னிசன்ட்ல நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இப்போ சாமான்னு சொல்லிட்டு ஒரு ML பேஸ்ட் கம்பெனில சீனியர் சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரா என்னோட ஓன் ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரே ஒரு SME மட்டும்தான் இருக்கேன்.
அந்த ப்ராடக்ட்ல ஒரு முக்கியமான ஒரு 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 பார்ட்டுக்கு நான் வந்து லைக் கம்ப்ளீட்டா ஓன் பண்ணி கியூபர்நெட்டிஸ் மூலியமா டெராஃபார்ம் டெராகிரண்ட் எல்லாமே மூலியமா நான் சிங்கிளால ஹேண்டில் பண்ற நிலைமைக்கு நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சுதர்ஷன் நான் மட்டும்தான். அவர் கொடுத்த அந்த வைபும் அவர் கொடுத்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு தான் எங்களுக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததும் சரி, இந்த நிலைமைக்கு வந்ததும் சரி, டெவாப்ஸுங்கிறது எனக்கு ஒரு அடையாளம் ஆனதுக்கு காரணமும் அவர் மட்டும்தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் ஷார்ட்டாக சொல்லணும்னுனால ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இல்லைன்னா அது ஒரு 7 years ஆஃப் ஜேர்னி நிறையா சொல்லலாம். 7 அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். அதனால நிறையா சொல்லலாம். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே தேங்க்ஸ் சூர்யா. ஸோ சூர்யா கிட்ட நானுமே எம்எல்ல சில விஷயம்லாம் கேட்டுருப்பேன், புதுசாக வந்தா சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் ஷில்பா. ஸோ ஷில்பா வந்துட்டு லைக் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். லைக் ஷி வாஸ் ஃப்ரம் நான் ஐடி பேக்ரவுண்டு, 5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சேஞ்சுக்காகவும் சேலரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் எங்ககிட்ட வந்து படித்தாங்க. அண்ட் ஷி ஆல்சோ கிராக்ட் அன் இன்டர்வியூ. ஸோ ஷில்பா, யூ கோ ஹெட் ஷில்பா. Hello all. Myself Shilpa. நான் வந்து 2022 பேட்ச் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக சுதர்ஷன் கிட்ட, வீக்கெண்ட் பேட்ச். அதுக்கு முன்னாடி எனக்கு டெவாப்ஸ்னா என்னன்னு பெருசா தெரியாது. ஜாப் ஸ்விட்சுக்காக ரேண்டமாக கூகுளில் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி தமிழ் பூமிக்கு இங்கே இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என் தம்பி ஐடி தான், ஸோ அவன்கிட்ட செக் பண்ணேன் டெவாப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னா அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக நான் ஐடி அப்படிங்கிறதால எனக்கு பியோர் ஐடி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக எல்லாம் லேர்ன் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 kids அந்த டைமில். நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப என்னோட செகண்ட் பேபிக்கு 6 monthsன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக லேர்ன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகணுன்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணதால நான் கொஞ்சம் கோடிங்ஸ்லாம் இல்லாத மாதிரி பைத்தான் ஜாவா அதெல்லாம் இல்லாத மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெவாப்ஸுங்கிறது நான் நினச்சேன், பட் ஆனால் இருக்கு இதுலேயுமே கோடிங். பட் கம்பேரிட்டிவ்லி டெவலப்மெண்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெவாப்ஸே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. சுதர்ஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. 3 months கோர்ஸ் போச்சு. 3 months 4 months ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன ஃபியர்னா, ஸ்டார்டிங் ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப ரொம்ப ஈஸி பீஸியாக இருந்துச்சு. ஓகே இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, நம்ம கிராக் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஒன்ஸ் ஏடபிள்யூஎஸ் கம்ப்ளீட் ஆனதும் இகேஎஸ் வந்துச்சு, குபர்நெட்டிஸ். ஸோ அப்படியே மொத்தம் எப்படி சொல்கிறது, ஒன்றுமே புரியல எனக்கு சுத்தமாக. திருப்பி திருப்பி சுதர்ஷன் கிட்ட காலில் கேட்டுகிட்டே இருப்பேன். மற்றவங்க என் கூட ஜாயின் பண்ணி நான் தான் பியோர் நான் ஐடி ஆக்சுவலாக, மற்றவங்க எல்லாருக்குமே ஐடி பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி, அவர் வீடியோ பாருங்க ஷில்பா உங்களுக்கு புரியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் ரிப்பீட்டடா அது வந்து 3 hours வீடியோஸுங்கிறதால என்னால் கண்டினியூவாக திருப்பி திருப்பி 3 hours பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 hours கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 1 month கிட்டத்தட்ட பார்த்துட்டே இருந்தேன். ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு எனக்கு இகேஎஸ். அதுக்கப்புறமா டெராஃபார்ம் எடுத்தாரு, அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ன இருந்தாலும் அந்த கோர்ஸ் முடியிறப்போ நான் எல்லா வீடியோஸும் ரிப்பீட்டடாக ஒரு 4-5 times பார்த்துட்டேன். பட் ஸ்டில் என்னன்னா மறந்துடுது. திருப்பி ரிப்பீட் பண்ணுறப்போ மறுபடியும் கம்ப்ளீட்டாக ஒரு 25-30 வீடியோஸ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப லார்ஜ் வீடியோஸ். ஸோ என்னால் ரிப்பீட் பண்ண முடியல, டைம் இல்லை எனக்கு. அந்த டைம் நான் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு நோட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஏடபிள்யூஎஸ்க்கு தனியாக, டெராஃபார்ம்க்கு தனியாக, இகேஎஸ் தனியாக, ஆன்சிபிள் அண்டு அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்க்கெல்லாம் தனியாக ஒரு நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்ஸும் அவர் கிளாஸில் சொன்னப்போ எடுத்ததை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான டிப்ஸ் எல்லாம் எல்லாமே எல்லா ஹிண்ட்ஸுமே எழுத ஆரம்பிச்சிட்டேன் நோட்ஸில். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த வீடியோஸ் பார்க்குற கம்ப்ளீட் அந்த ஒரு டாப்பிக்கு ஒரு 1 hour லார்ஜ் வீடியோஸுங்கிறது எனக்கு ஒரு 2-3 pagesலேயே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் எனக்கு அப்படி ரெஃபர் பண்ணாலே நல்ல மைண்ட்ல ஏறிடுச்சு அது. நானா எடுத்த நோட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு எந்த கொஷின்ஸுமே இன்டர்வியூல வரல. கிட்டத்தட்ட நான் ஒரு
ஒரு 6 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். பட் நான் 4 ஆஃபர் வாங்கினேன் எனக்கு மொத்தமா. ஸோ எனக்கு அந்த நோட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து பியூர் ஐடில இருக்கிறவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி இட் இஸ் பிட் டிஃபிகல்ட் ரைட்? ஸோ நீங்க இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது? அப்புறம் நிறைய ரேண்டமா யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய ரெஃபர் பண்ணேன். நான் ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன். கோர்ஸ் எனக்கு ஜான்ல முடிஞ்சது. நான் ஜூலைல ஆஃபர் என்னோட ரெஸ்யூமே வந்து நான் ஜூன்ல போஸ்ட் பண்ணேன். ஜூலைல ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலா கம்பெனில. அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஸோ ஆஃபர் வாங்கியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஓகே, டீம் எங்களோடது இண்டிவிஜுவல் ஒர்க் இல்லை, டீம் ஒர்க் தான் மேஜரா இருந்துச்சு. ஸோ டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. பட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 82 ஐடினாலுமே ஒர்க் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ண, எப்படி இன்டர்வியூஸை ப்ரெசென்ட் பண்ணணும், அப்புறம் அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட சுதர்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணாரு நிறைய இதுல. ஆக்சுவலா நான் அவரை லேட் நைட்லாம் கூட கால் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, எனக்கு எப்படி சொல்லணும்ட்டு அட்லீஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல கூட ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாய்ஸ் நோட் கொடுப்பாரு. இல்ல ப்ரீவியஸா ஏதாவது டாபிக் டிஸ்கஷன் பண்ணணும்னாலும் அவர் பிஸியா இருந்தா எனக்கு டைம் சொல்லிடுவாரு. நீங்க இந்த டைம்க்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க, நம்ம வீடியோ கால் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதுல அவரு வந்துருவாரு. பட் டிலே ஆனாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாரு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிடுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு இன்டர்வியூ என்னோட கம்ப்ளீட் த்ரூ அவுட் த ப்ராசஸ்க்கு. அப்புறம் அந்த லாஜிக்கல் அந்த என்ன கொஷின்ஸ், அது என்ன கொஷின்ஸ் சுதர்ஷன் மறந்துட்டேன். அந்த லாஜிக்கலி கேட்பாங்கல்ல. ஹலோ, கைண்ட் ஆஃப் கல்ச்சர் டெஸ்ட் மாதிரிங்களா? லைக் இல்ல the இல்ல way இல்ல you இல்ல think. Scenario based. சினாரியோ பேஸ்ட் scenario based. Okay, scenario based. Logical ஒண்ணே அந்த கல்ச்சர் தான் வரும். ஆமா, மறந்துட்டேன் நான் ஆக்சுவலா. ஸோ அந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பயமுறுத்துனாங்க எனக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த டைம்ல லாஜிக் ஆஃப் ஸ்லாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல ரொம்ப நிறைய ரெஃபர் பண்ணுவேன் நான். அந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் அதுல ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் மறுபடியும் நான் நோட் டவுன் தான் பண்ணிப்பேன். அது ஒன்ஸ் பார்த்தா எனக்கு திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நம்ம ரைட் டவுன் பண்ணிட்டா அது எந்த டைம் பார்த்தாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின், பட் அது நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். ஸோ இப்படிதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஓகே, ஃபைனலி கிராக் பண்ணியாச்சு. சுதர்ஷன், தேங்க்யூ ஸோ மச். இப்போ 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ சுதர்ஷன் அண்ட் தமிழ் பூமி. தேங்க்ஸ் ஷில்பா. ஸோ ஒரு 982 ஐடியோட ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் நான் இப்போ இட்ஸ் பீன் 1.5 இயர்ஸ் பிஃபோர். ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் தான் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ மற்றவங்க இந்த ஸ்ட்ரகிள் அடையக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பட் ஒரே விஷயம், அந்த நோட்ஸ் சொன்னீங்களே, உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணுன்றது வந்து உண்மையிலே நல்ல பாயிண்ட். ஸோ ரிப்பீட்டடாக வீடியோஸ் பார்க்காம நான் திருப்பி எனக்கு புரியுற மாதிரி எழுதுறது. ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். நான் ஒரு எப்போ 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் படிக்கிற டைம்லையுமே நான் எழுதுன நோட் எனக்கு தான் புரியும். ஸோ அது உண்மையிலே நல்ல பாயிண்ட்டு. ஸோ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் பி ஸோ குட். தேங்க்யூ ஸோ மச் ஷில்பா ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நோ தட் இவங்க 3-4 மந்த்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனீங்க. லைக் டெய்லி யூ வில் கால் மீ அண்ட் வீல் டிஸ்கஸ் இன் சினாரியோ திங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இட் வாஸ் a very good journey. Finally we achieved what we want. எஸ் ஷில்பா, பட் தேங்க்யூ ஸோ எல்லாருமே மச். இன்னொன்னு இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்வியூ போஸ்ட் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஆக்சுவலா பயப்படாதீங்க, போஸ்ட் பண்ணுங்க ரெஸ்யூமே. ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட ஷியோர் நீங்க 11th இன்டர்வியூல கிளியர் பண்ணிடுவீங்க. இன்டர்வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணுங்க, நீங்க கிராக் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஓகே யூ ஆல். ஓகே ஷில்பா, தேங்க்ஸுங்க. ஜி ஒரு டவுட் கேட்கலாமா? ஹலோ ஜி, இது இவங்கெல்லாம் முடிச்சிட்டுமா? ஒரு நம்ம கொஷின்ஸ் வைங்களேன், எல்லாருமே பேசிட்டுமே. ஃபைன். சாரி ஃபார் தட் ஜி. நீங்க கொஷின்ஸ் டைப் பண்ணிடுங்க. சி, கொஷின்ஸ் டைரக்டா கேட்க வேணாம். ப்ளீஸ் டைப் யுவர் கொஷின்ஸ் இன் த சாட். ஸோ பிரசாந்த் இருக்கீங்களா? பார்த்தனே. Sudarshan, are you audible? எஸ் பிரசாந்த் கேக்குது. ஸோ Actually, இஸ் நான் வந்து டிஃபரெண்ட். நேட்டிவ்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். நாய்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்காதீங்க.
Hi, Siddharth. இல்ல பரவாயில்ல. ஸோ he is from 6 years Oracle domain to DevOps. Move on experience ஷேர் பண்ணுங்க and how this course helped you. Thanks. First of all, thanks to Sudarshan and the Tamil Bhumi. நான் யூடியூப் சேனல் நான் முன்னாடியில இருந்தே இந்த ஆரக்கல்ல SQL போது ஆக்சுவலி எல்லாருக்குமே SQL தெரியும். ஸோ அடுத்தது மூவ் ஆனு சொல்லிட்டு பிளான் பண்ணி லாஸ்ட் இப்போ பிஃபோர் 2023 இருந்தே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். செப்டம்பர்ல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலி நான். ஆஃப்டர் தட் ஐ மெட் அ மேஜர் ஆக்சிடென்ட் நவம்பர் ஆக்சுவலி. அதோட அது வந்து ஏர்பிளிஸ் மட்டும் தான் பாதி முடிக்க முடிஞ்சாங்க. திரும்பவும் அதுக்கப்புறம் வந்து மார்ச்ல ஜாயின் பண்ணி மேல முடிஞ்சிச்சு என்னோட ப்ரோசஸ். அதுவும் சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலி தமிழ் பூமி. இதுல இருந்து கன்டினியூ பண்ணுங்க, நம்ம டெவலப்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் AWS டெவலப்ஸ் முடிஞ்சு ஆமா மேல முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ஐ மெட்டன் இன்னொரு அந்த ஆக்சிடென்ட்ல இன்னொரு சர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்பிட்டிங் எனக்கு வந்து இந்த ஏப்ரல்ல வேற ஆபீஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஏப்ரல் 18th நான் ஆபீஸ் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிருச்சுன்னா ரிலீவ் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு 2 months பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து திரும்ப சுதர்ஷனோட வீடியோஸ் அந்த எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு இப்போ சில்பா சொன்ன மாதிரி தான் நான் ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்தா அதுல என்னென்ன கீ பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் திரும்ப அதை பார்க்கணும். இப்ப இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும்னா திரும்ப வீடியோ பார்க்காம கீ பாயிண்ட்ஸ் ஃபுல்லா நோட் பண்ணிருப்பேன். ஓகே, இப்போ கியூபர்நெட்ஸ் எடுத்தா என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதுல இருக்க என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 2 months வந்து ஃபுல்லா வந்து 3 பேசஸ்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸா வந்து தரவாங்க, ஃபர்ஸ்ட் AWS ஃபுல்லா தரவாங்க, தென் வந்து டெராஃபார்ம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு தென் வந்து இப்போ AWS டெவாப்ஸ்ங்கிற போது அதுல வந்து நம்ம வந்து லைக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இதுல ஒவ்வொரு ப்ராக்டிஸும் பண்ணிட்டு தேர்ட் என்ன பண்ணேன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆனது வந்து அந்த சினாரியோ பேஸ் கொஸ்டின். தென் வந்து எப்படி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம பேசுறது, பட் நமக்கு எனக்கு எல்லா கான்செப்ட் தெரிஞ்சு, பட் அந்த இன்டர்வியூல எப்படி ப்ரெசென்ட் பண்றது, அந்த ஸ்பீடா பேசுறது, அதுல பயங்கர ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 இன்டர்வியூஸ் வந்து எப்படி பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியாம அது போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 இன்டர்வியூ கிளியர் பண்ணா ஃபைனல் ரவுண்ட்ல வந்து அது கிளியர் ஆகல. அதோட சுதர்ஷன் பேசிட்டு அவர்கிட்ட கனெக்ட் பண்ணேன். சுதர்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிட்டு சொன்ன ஒரே விஷயம், பிரசாந்த் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் தெரியுது, பட் உங்க ப்ரெசன்டேஷன் போது ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ வந்து நீங்க மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படின்னா எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்றது உங்களுக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு மிரர் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நானே பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட்ஸ் சுதர்ஷன் தான் ஆக்சுவலி எனக்கு TCS பிளேஸ் இன் TCS as a DevOps consultant. அதை சுதர்ஷன் தான் ரெஃபரும் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலி இங்க ஓப்பனிங் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த குரூப்ல. அதுல வந்து சுதர்ஷன் நான் பண்ற சுதர்ஷன் ஓகே நீங்க பண்ணுங்க, நம்ம குரூப்ல இருந்து நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும், நான் ரெஃபர் பண்றேன் அப்படிங்க, கண்டிப்பா நான் காப்பாத்துன்னு சுதர்ஷன் சொன்னேன். அதை நான் காப்பாத்திட்டேன் சொல்லி. ஆஃப்டர் தட் சுதர்ஷன் நேற்று ஆஃபர் வந்து கேப்டன்லி வந்துச்சு சுதர்ஷன். ஆக்சுவலி சரி இன்னைக்கு சொல்லலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்ன ஆஃபர் ஜி? கேப்டன்லில வெள்ளிக்கிழமை ஆஃபர் அனுப்பியிருந்தாங்க சுதர்ஷன். அது நான் அங்கேயே வந்துருச்சா? ரெண்டாவது ஆஃபர் அது? ஆமா, சொல்லவே இல்ல சுதர்ஷன். நேற்று இண்டக்ஷன்ல இருந்தேன் சுதர்ஷன். சரி ஓகே கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் செகண்ட் ஆஃபர் தென். 16 மேல கொடுத்துருக்காங்க, 16.5 கொடுத்தாங்க சுதர்ஷன். இப்போ அது எவ்வளவு ப்ரீவியஸ் கம்பெனில கொடுத்தானுங்க? அது 14.5. ஆனா ஆல்ரெடி இருந்தது 9 தான் சுதர்ஷன். 18.85 தான். இப்போ டோட்டலா 9 to 16.5 lakhs. ஆமா. ஓகே தென் தட்ஸ் a good news. யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க பேக்கேஜ் பத்தி சொல்லிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சோ பேக்கேஜ் சொல்லிட்டாரு அவரு. ஆல்மோஸ்ட் 6.5 lakhs from 9 lakhs. So yeah, great பிரசாந்த் ஜி. நீங்க சொன்னீங்க 18 வரை ட்ரை பண்ணுவோம், அத 18 வரை ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி. சரி இன்னும் அந்த 1.5 லட்சம் நீ அடிக்குதா? இல்ல எனக்கு TCSல எப்படின்னா நல்ல ப்ராஜெக்ட் இருக்கும். ஆக்சுவலி பேங்க் ஆஃப் அயர்லாந்து ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சரி பாருங்க சான்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க்ஸ் பிரசாந்த், ப்ளீஸ் ஸ்டே இன் டச், மறந்துடாதீங்க எங்களை, கண்டிப்பா மறந்துடாதீங்க.
ஓகே ஓகே ஓகே. ஓகே ஆனா ஒண்ணு சொல்றது சொன்னா, இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இப்ப ஜாப் தேடுறவங்களும் சரி, இப்ப சுதர்ஷன் சொல்ற அந்த கான்செப்ட், அந்த டாபிக்ஸை பிலீவ் பண்ணுங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, நான் என்னோட இருந்த பேட்ச்லயே வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு. என்ன இவ்வளவு கேக்குறாங்க, அவ்வளவு கேக்குறாங்க, இந்த கான்செப்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த அந்த பிலீவ்னஸ் இருந்தாதான் நம்ம அடுத்தது மேபி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்து, நான் என்ன பண்ணேன்னா சாட் ஜிபிடில என்ன பண்ணுவோம்னா, சும்மா இப்போ டெராஃபார்மோட சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரியும் எப்படி ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் நம்ம கான்செப்ட் தெரியும், எப்படிப்பட்ட கொஸ்டின் வருங்கிறது தான் நமக்கு தெரியாது ஆக்சுவலி. அதை நான் பழகிட்டேன். ஸோ அதை இங்க சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகேங்க. தேங்க்ஸ் பிரசாந்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் டு அஸ். Yeah, ஜி thank you. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் Thank you. நாங்கள் குரூப்பாகவே ஷேர் பண்ணுறோம் ஜி. சந்திரஜி. எஸ் பிரசாந்த். தேங்க்யூ. Thank you. Yeah. Thank you, Tommy. Yeah. So Aditya, our next fresher. So yeah, Aditya, over to you. ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஸோ நானும் அதே மாதிரி தான் இப்போ சூரியன் ஒருத்தர் பேசியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக நானும் அவரும் சேர்ந்து தான் சுதர்ஷன் கிட்ட காலேஜ் ஆக்சுவலாக 2017 2018 டைமில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி என்ன நெக்ஸ்ட் படிக்கலாம். ஏன்னா நாங்கள் காலேஜில் படிச்சதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் கரியர்னு பார்க்குறது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எப்படி பிளேஸ் ஆகுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அப்போ தான் அண்ணாவும் காலேஜ் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் சீனியர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, ஸோ இங்கே லேர்ன் பண்ணுங்க நீங்கள், நெக்ஸ்ட் AWSன்னு க்ளவுட்லாம் வந்துட்டு இருக்கு, அப்புறம் டாக்கர் கியூபர்னெட்டிஸ் அந்த மாதிரி கண்டெய்னர் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட சேர்ந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணார் அவர். ஸோ லினக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, ஸோ ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை லேர்ன் பண்ணுங்க, அப்போ தான் AWS வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஈஸியாக புரியும். ஸோ அதனால லினக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும். நெக்ஸ்ட் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் AWS ஸ்டார்ட் பண்ணி AWSல சர்வீஸ் லெவலில் எல்லாமே ஏதாச்சும் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து எங்கள் காலேஜ் அங்கே வடபழனி சைடு அங்கேருந்து இருப்போம். ஸோ அப்போ வந்து சுதர்ஷன்லாம் வந்து இது வச்சிருந்தார், ஒரு இது இப்போ விடெக்னு இருக்கிறது இன்னொரு இதாக வச்சிருந்தார், ஒரு சென்டர் வச்சிருந்தார். ஸோ அங்கே நேராக போய் அவரை மீட் பண்ணி லேர்ன் பண்ணி நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் ஃபுல்லாக வீக்கெண்ட்ஸ்லாம். ஸோ அங்கே அவர் கூட இருந்து லேர்ன் பண்ணிட்டு எல்லாமே லைக் ஒரு குட்டி சர்வர் மாதிரி அவர் வச்சு ரன் பண்ணுவார். ஸோ எல்லாமே எங்களுக்கு வந்து எப்படின்னா லைவா எப்படி ஒரு ஆஃபீஸில் எப்படி ரன் பண்ணுவாங்களோ ஒரு அப்ளிகேஷன்ஸை, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு லைவா சொல்லி தருவார். இந்த மாதிரி தான் நடக்கும் ஆஃபீஸில், இந்த மாதிரி தான் லைவா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அங்கே போனாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு லைவா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைக் லேமன் டேர்ம்ஸில் எல்லாமே நீட்டாக சொல்லி தந்தார். ஸோ அதில் நாங்கள் ஸ்ட்ராங் ஆன அப்புறம் மெதுவாக AWS ஸ்ட்ராங் ஆன அப்புறம் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். ஸோ அதுலேருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கின அப்புறம் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி, இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறப்போ எங்களுக்கு ஆஃபீஸில் வந்து லைக் அதுக்கப்புறம் நிறைய லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படின்னா ஒரு இன்டர்ன் கிடச்சிச்சு வர்ச்சுசால. ஸோ அங்கே வந்து எப்படின்னா அப்போ AWS அப்போ தான் அண்ணா கிட்ட படித்த டைம் அது. ஸோ அங்கே இன்டர்ன் ஜாயின் பண்ணோன்னே என்னோட அங்கே இன்டர்னுக்கு மேனேஜர் வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், டாக்கர் கியூபர்னெட்டிஸ்லாம் எல்லாமே பண்ணிருக்கேன். ஏன்னா காலேஜ்லேயே நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அண்ணா கிட்ட தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ. ஸோ அதுக்கே டாக்கர் கியூபர்னெட்டிஸ்ல ஒரு சின்ன கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் மாதிரி டெவலப் பண்ணி ஒன்று சப்மிட் பண்ணி அதில் நாங்கள் நல்லா பண்ணதுனால அதையே போய் அந்த கான்செப்டையும் நான் அந்த வர்ச்சுசாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவர் வந்து அதில் ஓகே நல்லா சர்டிஃபிகேஷனும் அப்போ பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அவர் தனியாக AWS அக்கௌண்ட்லாம் எனக்கு கொடுத்து, ஸோ பண்ணுங்க இதை POC மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொல்லி, ஸோ அங்கே எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சூர்யா சொன்ன மாதிரி டாட்டாவில் கொஞ்சம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணோம். டெவாப்ஸ் டீம்ல ஒரு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. அந்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா அது இன்டர்ன்ஷிப் முடிச்சோன்னே எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன லைக் ஃபுல் டைம் ரோல்ஸ் என்ன பண்ணலாம்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு கிளாரிவேட் அனலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு US பேஸ்டு ப்ராடக்ட் கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு பெங்களூர்ல இருந்து. ஸோ அங்கே வந்து எப்படின்னா எல்லாமே டோட்டலாக AWS அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இவர்கிட்ட லேர்ன் பண்ணதுலேருந்து எல்லாமே நெக்ஸ்ட் டாக்கர் கியூபர்னெட்டிஸ் டெராஃபார்ம் எல்லாமே லேர்ன் அங்கே போனால் டோட்டலாக இன்டர்வியூ கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாமே அண்ணா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அவர் கொடுக்குறதுலேருந்து நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க நோட்ஸ் எடுத்தோம் நாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாம் லென்த் வீடியோஸ் 1 hour 2 hours இருக்கும். நீங்கள் திரும்ப இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா நான்லாம் எனக்கு பேசிக்காக நான் என்னோட நோட்ஸ் ஒன்று வச்சுப்பேன். நான் அவர் என்ன சொல்கிறாலும் எனக்கு புரியுற மாதிரி நான் அந்த நோட்ஸில் எழுதிப்பேன். நான் ஒரு இப்போ AWSனா AWSல
அதுக்கு ஒரு தனி நோட் போட்டு அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் அண்ணா சொல்லியிருக்காரோ சர்வீஸ் பை சர்வீஸ் சொன்னது எல்லாமே அந்த நோட்ஸ்ல AWS கான்செப்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். கியூபர்நெட்டிஸ்ல என்னெல்லாம் சொல்லி தராரோ அதுக்கு ஒரு தனி நோட் போட்டு அதுல கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தனியா சொல்லுவாரு. ஒரு டாபிக் முடிச்ச அப்புறமும் இந்த டாபிக்ல இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி வரலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தனித்தனியா நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு தடவை நம்ம வீடியோ போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம், அட்டன் பண்றோம் நாளைக்கு இருக்குன்னா நம்ம முதல்ல நாளுக்கு வந்து எல்லா வீடியோஸ் பார்க்க முடியாது. ஸோ டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அந்த நோட்ஸ் அண்ணா கொடுத்த எடுத்ததுல இருந்து எழுதின நோட்ஸ் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் முக்கால்வாசி இப்போ அண்ணா சொல்றதுல இருந்து என்னென்ன இப்போ அவர் சொல்றாரோ 80 to 90% கொஸ்டின் வந்து லைக் அந்த கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுல இருந்து தான் வரும் கிளாஸ்ல எடுக்கிறது. ஸோ அதுக்கே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சரி, ஓகே, நம்ம படிச்சது நம்ம ஆன்சர் நம்ம எப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டா ஒரு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பயே நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து இப்போ வந்து லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ இதா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் நானும் வெளியே. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில 2 years DevOpsல ஃபுல்லாக AWSல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேயும் டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுல இருந்து எல்லாமே யூஸ்ஃபுல் ஆச்சு உள்ள நான் ஒர்க் பண்ணதுல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்த ஜம்ப் பார்க்குறப்போ இன்ஃபோசிஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு எனக்கு. ஸோ அது நான் அட்டன் பண்றப்போ அதுலயும் எப்படின்னா டோட்டலா எப்படின்னா அது மானிட்டரிங் அந்த மாதிரி டொமைன்ல வந்துச்சு. டோட்டலா சர்வீஸ் மானிட்டரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ற மாதிரி சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர் மாதிரி இந்த ரோல் இப்போ கரண்டா இருக்கிறது. ஸோ இங்க நான் பண்றப்பையும் எப்படின்னா கியூபர்நெட்டிஸ், டாக்கர், டெராஃபார்ம் இந்த 3 தான் மேஜர். இது எல்லாமே நான் வந்து அவர் சொல்லி கொடுத்ததுல இருந்து இன்டர்வியூஸ்ல இருந்து எல்லாமே பண்ணதுனாலதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சீனியர் அசோசியேட் கன்சல்டன்டா இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் எங்க ஜர்னி. ஸோ தேங்க்ஸ் Thanks, ஃபார் ஆல் த சப்போர்ட். Aditya. Yeah. So yeah, please be in touch and congrats again, Aditya. தேங்க்ஸ்ண்ணா. Okay. So yeah, next speaker is Triloka Chandar. So was 4 years experience in the Windows admin. Now he is working as a DevOps engineer in a product-based company. So over to you, Triloka Chandar. Yeah, everyone is good evening to all. ஸோ நான் எப்படி இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஆக்சுவலாக எனக்கு நான் விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இருந்தேன். ஸோ ஆல்ரெடி 4.7 years வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து நான் குவிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து பிப்ரவரி பேட்சில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு AWS நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கனால எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் டெவாப்ஸ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் நான் ஒன்று தான் இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் படிக்கும் போதே நான் வந்து என்னென்ன அவர் டே டு டே என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நான் வந்து மானிட்டரிங் பண்ணி அப்பயே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நடத்தின வீடியோ நான் இன்னைக்கு மட்டும்தான் இன்னைக்கே பார்த்து அதை நான் அவரு கூடயே அந்த வீடியோ கூடயே நான் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வீடியோ பார்க்க மாட்டேன், நானே பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து என்னன்னா அது எப்படி நம்ம அந்த ஷார்ட் அவுட்டு சின்ன சின்ன எரர் எல்லாமே நான் வந்து கரெக்டாக அதில் அவர் பார்த்து வச்சுட்டு அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது டே டு டே நான் பண்ண எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தடுத்த குபர்நெட்டிஸ் ஆகட்டும், டாக்கர்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வரும்போது கரெக்டாக ஈஸியானனால தான் என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. பேசிக்காக ஒன்றே ஒன்று தான், நான் இன்டர்வியூவில் வந்து கஷ்டப்பட்டேன். பட் ஒன்றே ஒன்று என்னன்னா இன்டர்வியூவில் ஸ்டார்டிங் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். எனக்கு இது பிஎஃப் அக்கௌண்ட் இல்லைனா நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஆனால் இதில் என்னன்னா சார் கொடுத்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா நீட்டாக படிச்சிட்டிங்கனாவே போதும். பேசிக்காக அதுலேருந்து தான் அவன் கொஸ்டின்ஸே கேட்குறான். ஸோ அதே மாதிரி அவர் சொல்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயினாக பாயிண்ட் பண்ணி நிறைய நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூவில் பேசிக்காக வந்து இவர் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இவர் பிடிஎஃப்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதே கொஸ்டின்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ஸ் மட்டும் மாற்றி வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி போஸ்ட் பண்ணி விடுவாங்க, கொஸ்டின்ஸ் ட்ரிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணோம். அதே மாதிரி நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் படப்படன்னு கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் டட்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக ரம்யா மேடம் தான் வந்து ஒரு டைம் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணாங்கல்ல, அப்போ அவங்க தான் சொன்னாங்க ஸ்லோவாக பேசுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து சரி அவங்க கொஸ்டின் கேட்கும் போது நம்ம நிறுத்தி நிதானமாக சொல்லும் போது அந்த ஈஸியாக அவங்களுக்கு இன்டர்வியூ பர்சனுக்கு வந்து நீட்டாக புரியும். அப்படி ஸ்பீடாக பேசும்போது அவங்களுக்கு வந்து சில டைம் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் நான் 2 இன்டர்வியூஸ் வந்து நான் கிராக் பண்ணேன். ஸோ நான் இப்போ வந்து நான் பிஎன்பியில் வந்து சீனியர் டெவலப்ஸ் இன்ஜினியராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த சுதர்ஷன்.
தேங்க்ஸ் ஜி. ஐ திங்க் வி ஆர் போத் இன் த சேம் பில்டிங். எஸ் சார், என்னது எஸ் சார். ஒரே ஐடி பார்க்கு. ஃபர்ஸ்ட் டே ஜாயின் ஒரே பண்ணும்போது ஐடி சார். அதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் சூப்பர். பண்ணும்போது வந்து மீட் பண்ணாரு என்ன. ஜோசன்ஜி உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் குட் டு see that லைக் ஒன் ஆஃப் மை டீம் மெம்பர் ஹீஸ் இன் மை சேம் ஆஃபீஸ். Yeah. ஆல் தி பெஸ்ட் ஜி. ப்ளீஸ் பி இன் டச். இப்ப திருப்பியும் எனக்கு சிடிஎஸ்ல இருந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. அதுலயும் நான் கிளியர் எடா பண்ணிட்டேன். ஒரே ஒன்னும் பேக்கேஜ் ஒரே வரல. ஒரே இன்டர்வியூ தொல்லையா இருக்கா? ஈஸியா So, இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம வந்து என்னன்னா நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்களேன். பாவம் அப்படின்ட்டு. அதான் எல்லாரும் 2 நான் மணி எதுவுமே நான் லாஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் சிடிஎஸ்ல விப்ரோல இருந்து கூப்பிட்டாங்க. சார் நான் ஆல்ரெடி ம். நான் பிளேஸ் ஆயிட்டேன் சார், எனக்கு வேணாம். இல்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னு தான் சொல்றாங்க ஒழிய நான் வேணாம்னு சொல்றேன். விட ஆனாலும் மாட்டானுங்க. வந்து சரி சரி, முடிஞ்ச எக்ஸஸா இருந்தா நம்ம மக்களுக்கும் எனக்கும் நான் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் ரெஃபர் ம். கால் நான் 2-3 பேர்த்து இப்ப நான் இதுல வேணா போஸ்ட் பண்றேன்னா நான் வேணா போஸ்ட் பண்ணேன். எனக்கு ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கு. நம்ம இப்ப இன்டர்வியூ நான் குரூப்ல இன்னொன்னு என்ன போட்டு விடுங்க ஜி. இன்டர்வியூ இப்போ சப்போர்ட் குரூப்ல போட்டு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ டிசம்பருக்குள்ள வந்து 5 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஜி. ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னென்ன கம்பெனினா ம்ஹும். சிடிஎஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்து இது விப்ரோ போயிட்டு இருக்கு, இன்ஃபோசிஸ் போயிட்டு இருக்கு, டெலைட் போயிட்டு இருக்கு, அப்புறம் ம். வந்து டெக் மகேந்திரா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 சரி, ஓகே. கம்பெனியுமே இப்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்காங்க. டெக் ஓகே மகேந்திரால இன்னொன்னு என்ன கன்சல்டேட்டிங்கும் பண்றான். ஸோ ஓகே ஓகே. பட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களுக்கு இதுல கொடுத்துருங்க. அந்த குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேங்க. ஐ வில் நான் கால் யூ. குரூப்ல போட்டுறேன். ஓகே ஜி. ஓகே. ஸோ கார்த்திக், டியூ டு இன்டெகிரிட்டி நான் கம்பெனி பேரை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டு கிளியர் பண்றாங்கல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ த டீடைல்ஸ் யூ கால் அஸ் பர்சனலி, வில் லெட் யூ நோ. ஓகே, வில் மூவ் ஆன். ஓகே. தேங்க்யூ சார். ஷண்முக பிரியா. டு ஷண்முக பிரியா. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ 9 இயர்ஸ் கியூவில் இருந்த டெவாப்ஸ் போனாங்க. லைக் ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிள்ட் அ லாட் டு கெட் திஸ் ஜாப். ஸோ அவங்க ஜேர்னி வந்துட்டு ரொம்ப போராடி நானும் கூட ஜி வாங்கிடுங்க ஜி ஆஃபர், வாங்கிடுங்க ஜி ஆஃபர் அப்படின்ட்டு. ஸோ டு ஷண்முக பிரியா, ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you, Sudarshan. So, hi, all. நான் 9+ years QA ல இருந்தேன். ஸோ QA ல இருந்து ஒரு கெரியர் growth வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேசிக்கலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். ஸோ எனக்கு கோடிங் வந்து சுட்டு போட்டாலும் வரவே வராது. அதனாலேயே மோஸ்ட்லி கோடிங்கே இல்லாம ஏதாவது growth இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இருந்தது. ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் செக் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் பூமி சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து என்னுடைய மதர் டங்க்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக்ஸ் வெரி வெல். அது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எப்படி இந்த கான்செப்டை இவங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் நான் திங்க் பண்ணேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அப்போ நான் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ பிளைண்ட்லி ஐ ஜாயின், ஐ பிலீவ் தெம் அண்ட் ஜாயின். என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி இன் ஹாஸ்பிட்டல் ஃபார் அ பிரேக் ஆஃப் 1 month. அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் செப்டம்பர்ல நான் கம்ப்ளீட் பண்ணேன். பிப்ரவரியில பிளேஸ் ஆனேன். ஸோ நான் 3 ஆஃபர்ஸ் வாங்கினேன். அதுல 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற ஆஃபர் எடுத்துட்டு நான் அப்போ ஜாலியா செட்டில் ஆயிட்டேன். 1 year ஆகுது, ஆல்மோஸ்ட் 1 year ஆகும்போது சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கணும் கரண்ட்லி ஒர்க்கிங். என்னுடைய பேத்ல பார்த்தா நாங்க நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எங்க டீம் இருக்கும்போது எங்க பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்னன்னா, நாங்க வந்து குரூப்பா வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். we are 5 members of team. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவோம் அண்ட் வில் டிஸ்கஸ் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி ஆன்சர்ஸ் நாங்க கொடுத்தோம்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதோ அதை நாங்க அப்படியே எடுத்துட்டு போய் சுதர்ஷன் கூட கனெக்ட் பண்ணுவோம். நாங்க அந்த 5 பேரும் அந்த ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணி சுதர்ஷனோட கனெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதை நாங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஆன் த நெக்ஸ்ட் டைம். இந்த டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம ஒருத்தர் 1-to-1 கம்யூனிகேஷனை விட நாங்க 5 மெம்பர்ஸா குரூப்பா பண்ணும்போது ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்க பாதி கொஸ்டின்ஸ் ரிசால்வ் பண்ணியிருப்போம். ரிமைனிங் எங்களால பண்ண முடியாத விஷயத்துக்கு நாங்க சுதர்ஷன் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருந்தது. செகண்ட் திங், நான் என்னுடைய கிளாஸ் டைம்ல நான் என்ன வந்து அன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாரோ அதை வந்து அந்த டேவே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு போக மாட்டேன். ஸோ நான் வீக் டேஸ் கிளாஸ்ல இருந்தேன். ஸோ அது செகண்ட் திங், இட்ஸ் ஹெல்ப் வெரி லாட். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த அன்னைக்கு கத்துருக்கீங்கன்றப்போ உங்களால ஈஸியா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
இங்க நிறைய பேர் சொன்னாங்க நான் ஒரு தடவை பார்த்து பண்ணுவேன் அப்புறம் பார்க்காம பண்ணுவேன். ஸோ நீங்க அந்த இம்மிடியட்டா ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது வீடியோவை ரீகால் பண்ணணும்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க. எங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்களோ அந்த இடத்துல நம்ம ஏன் ஸ்ட்ரக் ஆகுறோம் நம்ம திங்க் பண்ணுவோம். அது அப்ப நம்ம ரெஃபர் பண்ணுவோம். திருப்பி நம்மளுக்கு வந்து ரீகால் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நாங்க எங்க ஸ்ட்ரகிள் ஆனாலும் உடனே வந்து சுதர்ஷன் கிட்ட அன்னைக்கே டேல கால் பண்ணி கேட்டு ரிசால்வ் பண்ணிக்குவோம். இந்த பிராக்டிஸ் எங்களுக்கு த்ரூ அவுட் அந்த ஃபுல் செஷன் முடியிற வரைக்கும் இருந்தது. இது வந்து இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அடுத்த தேர்ட் திங் வந்து நோட்ஸ். அண்ட் நாங்க வந்து என்ன விஷயம் நாங்க கிளாஸ்ல இருந்தாலும் கிளாஸ்லயே நோட்ஸ் எடுக்கிறது ஒரு விஷயம். செகண்ட் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன புதுசா நாங்க வந்து ஹிண்ட் விட்டோமோ அதை வந்து வீடியோல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதோ டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதோ அந்த நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அப்படி இன்டர்வியூ அப்படின்னு போகும்போது ஸோ லைக் நிறைய பேர் இன்டர்வியூ கால்ஸ் வரல. இப்போ எங்க குரூப்லயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் என்னோட ரெஸ்யூம் அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் 3 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 months வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். 4-5 months கழிச்சு தான் நான் வந்து பிளேஸ் ஆனேன். அந்த 5 months வந்துட்டு ஏகப்பட்ட இன்டர்வியூ. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அது வந்து ஃபுல்லா சினாரியோ பேஸ்டு. நான் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஐயோ நம்மளால இதுக்கு மேல வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட என்ன விஷயம்னா எனக்கு இமெயில்ல என்னுடைய இன்டர்வியூவோட ரிசல்ட் எப்படி இருந்தது ஒரு டாபிக்கும் எவ்வளோன்னு எனக்கு மார்க்ஸ் கொடுத்து என்னோட இமெயில் வந்து எனக்கு வந்திருந்தது. அதை பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கட்டப் ஆயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கு நம்மளால நம்ம கிராக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து இட்ஸ் ஓகே இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதே அப்படின்னா அது வந்து நான் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி ப்ரிப்பேர் பண்றது. எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்றது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். எனக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்ட்லி நான் வந்து அவைலபிள் இம்மிடியட் ஜாயினிங் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கால்ஸ் நிறைய வந்தது. ஸோ வந்து திருப்பி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 3 offers வந்தது. அதுல நான் எந்த கம்பெனி நான் சூஸ் பண்ற ரேஞ்சுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டது சுதர்ஷனோட ஹெல்ப் மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம எங்களால அவர்கிட்ட அப்ரோச் பண்ண முடிச்சு. அந்த ஃப்ரீடம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ரியலி தேங்க்ஸ் ஃபார் தட் சுதர்ஷன். இப்ப வரைக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் இன்டர்வியூ கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம தான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாக்குரி ப்ராஜெக்ட் என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு ஃபேஸ் பண்ற எனர்ஜி வந்து எங்களுக்கு ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தமிழ் for the support. Thanks Shanmuga Priya. So yeah, congrats. So please be in touch with us. அது மாதிரி லைக் முடிஞ்சா லைக் இந்த மாதிரி எக்ஸஸ் இன்டர்வியூஸ் வந்ததுன்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ பிரியா. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. Thank you. Yeah. Thank you. So yeah, Adhavan is another fresher to DevOps. So Adhavan actually he's from Sri Lanka. So one of my favorite students. So Adhavan, go ahead. Yeah. So good evening எல்லாருக்கும். நான் ஆக்சுவலி நான் ஸ்ரீலங்கா. ஸோ நான் 2021 to 2022 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி யூடியூப்ல ஒரே ஒரு சாம்பிள் வீடியோ வந்து தமிழ் பூமியில இருந்துச்சு. ஸோ அதை வச்சுக்கிட்டு நான் பிறகு அவங்களை கண்டக்ட் பண்ணி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் வந்து நான் யூஐ யூஎக்ஸ்க்கு தான் போட்டேன். எனக்கு அப்போ போடிங்கன்னா ஒரு பயம் ஒன்று வந்துருந்துச்சு. அப்போ அதால வந்து நான் எனக்குமே இந்த டெக்னிக்கல் சைட் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இருக்கு. ஸோ சரி ஓகே யூஐ யூஎக்ஸ் என்ன கோடிங் தேவையில்லை தானே யூஐ யூஎக்ஸுக்கு தான் போகணும். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்ன் செய்த கம்பெனிலே அப்புறம் நான் பெர்மனன்ட் ஆகிட்டேன். ஸோ அப்போ அங்கே வந்து நான் பெர்மனன்ட் ஆகும்போது நான் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக பெர்மனன்ட் ஆகிட்டேன்.
ஸோ இப்போ அங்கேயுமே வந்து எனக்கு ஏடபிள்யூஎஸ் வந்து யூசேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பேரலல் டைம்ல தான் நான் இங்கே கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு லைக் ஒர்க்கும் பேரலல் அதே நேரம் கிளாஸும் பேரலல் இருந்தால ரெண்டையுமே வந்து லைக் என்னால் வந்து கூட ஜாயின் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டு நான் போய் சொல்ல விரும்பல. ஆக்சுவலி எனக்கு அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னா என்னால் வந்து ஈஸியாக டவுட்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் எனக்கு இன் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஒர்க்ல இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு ரெண்டுமே ஒரே டைம்ல ஜாயின் ஆனதால வந்து என்னால் வந்து அதை ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்தது நான் இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா லைக் எனக்கு வந்து லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ நான் வந்து லைக் நான் பெருசா வந்து நோட்ஸ் எடுக்கிறேன்றது எனக்கு பெருசா எனக்கு செட் ஆகல இல்லை. ஸோ இப்போ நான் என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னா லைக் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஒன்னா நான் செய்ய வலிக்கிட்டேன். லைக் ரெஃபரிங் டு சுதர்ஷனோட வீடியோஸ். ஸோ நான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் வந்து லைக் சிம்பிள் ப்ரொஜெக்ட். அதுல இப்போ நாங்க செய்யற இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் நல்ல சர்வீசஸ் லேர்ன் பண்ணணும்ன்றதுக்காக ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஏடபிள்யூஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 149 சர்வீசஸ் வந்து ஏடபிள்யூஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்போ அவ்வளவு சர்வீசஸையுமே வந்து யாராலுமே உங்களுக்கு டீச் பண்ணிடாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா லைக் பேசிக்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்தேன். ஒரு எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். அந்த எக்ஸல் ஷீட்டை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை டேட்டா பேஸ்ல போடணும். அதை வந்து நாங்கள் ரியாக்ட்ல ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து காட்டணும். அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல டேபிளா காட்டணும். அந்த டேபிள்ல வச்சு நாங்க வந்து அந்த டேட்டாஸ் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். எகைன் அதை வந்து நான் ஒரு பிடிஎஃப் ஒரு எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் சர்வர்லெஸ் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி லாம்டா ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி டைனமோ டிபி இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் செய்தேன். ஸோ இப்போ அந்த டைம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து சுதர்ஷனோட வீடியோ. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சுதர்ஷனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனை தரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க அதுல இருந்து நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்க பில்ட் பண்ணிட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா பேஸ் எல்லாமே வந்து டைனமோ டிபியோட ஸ்கிராட்ச் வந்து இப்போ ஸ்கிராட்ச்ல இருந்து எல்லாத்தையுமே அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா நான் பேசிக்கா நான் ஃபாலோ பண்ணது சில யூடியூப் சேனல்ஸ் லைக் நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றதும் இல்லை. மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்றது வந்து ஏடபிள்யூஸோட டாக்குமெண்டேஷன். இந்த ஏடபிள்யூஸோட டாக்குமெண்டேஷன் வந்து அவங்களோட சர்வீசஸ்க்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. லைக் ரீட் பண்ணி பட் அதுக்கு என்ன நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு ரீட் பண்ற விருப்பம்ன்றதால நான் வந்து கூட அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நான் ரீட் பண்றது கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கிற இப்போ ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பேனல்ஸுமே வந்து அது என்னென்னத்தை செய்யுது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நாங்க அதுல என்டர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்னத்தை செய்யுதுன்றது வந்து எனக்கு தெரியணுன்ற ஆசை இருக்கு. இல்லாட்டி எனக்கு அந்த ப்ரொஜெக்டையும் முடிச்ச மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு வராது. ஸோ அதால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல லேர்ன் பண்ணேன். ஸோ அப்பப்போ டவுட் வரும்போது சுதர்ஷனுக்கு இப்போ முதல் கதைச்சவங்க சொல்லும் போது லைக் எந்த டைம் வேணாலும் சொல்யூஷன் இஸ் அவைலபிள். ஸோ கரெக்ட் டைம் லைக் கேட்டிருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு விஷயமா நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஏடபிள்யூஸ்ன்றதை தாண்டி டெவலப் சைடுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா சுதர்ஷன் படிப்பிச்ச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் டூல் வந்து டெராஃபார்ம். ஸோ எனக்கு டெராஃபார்ம் பேசிக்கா சுதர்ஷன் அந்த ஐடியாபடி டெராஃபார்ம் கன்செப்ட் நான் எடுத்துக்கிட்டு சர்வர்லெஸ் ஃப்ரேம்வொர்க்ன்றது வந்து இன்னொரு சர்வீஸ். ஸோ அதை நானா லேர்ன் பண்ணேன். அதுல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இன் பேரலல் டைம் அதை நான் ஒர்க்லயுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததால டெராஃபார்ம் பிளஸ் சர்வர்லெஸ் ஃப்ரேம்வொர்க் நானா ஓனா லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். இப்போ அதுக்கு பிறகு வந்து எனக்கு என்ன ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் எனக்கு டைட்டில் இருந்தது. எனக்கு இந்த கிளாஸுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிளவுட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததால எனக்கு அந்த ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டைட்டில் எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் எனக்கு டெவாப்ஸ் இல்லாட்டி கிளவுட் இன்ஜினியர் இல்லாட்டி பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் ஒரு டைட்டில் வேணும்ன்றதால நான் வந்து நான் டெவலப்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணி காக்னிட்டிவ் கோஆபரேஷன் ஆக்சுவலி கனேடியன் பேஸ்ட். அவங்க ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி என்னன்னு சொன்னா இப்ப வந்து எங்க கம்பெனில ஐஷுவா இருக்கு, ஜிசிபி இருக்கு, ஏடபிள்யூஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க விடுறாங்க ஐஷுவா பிளஸ் ஜிசிபி. பட் நான் லேர்ன் பண்ணி கொண்டு என்னன்னு சொல்லி சொன்னா லைக் நீங்க கன்செப்ட்ஸை நீங்க விளங்கி கொண்டுச்சீங்கன்னு சொன்னா நீங்க கிளவுட் மைக்ரேட் ஆகிறது கூட உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து உங்களுக்கு இருக்க போறது இல்லை. ஸோ எனக்கான ஃபவுண்டேஷன்ஸ் கிடைச்சது வந்து இங்க இப்ப அது வந்து எல்லா டூல்ஸ்லயுமே இருக்கு. லைக் இப்போ ஒன்லி கிளவுட் மட்டும் டெவலப்ஸ் டூல்ல எங்களுக்கு அப்போது அந்த டைம்ல வந்து ஜென்கின்ஸ் படிப்பிச்சாங்க, டெராஃபார்ம் படிப்பிச்சாங்க, அன்சிபிள், ஸோ கூபர்நேட்டிஸ்க்கு லென்ஸ்ன்ற ஒரு டூல் படிப்பிச்சாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு ஈஸியாவே லைக் என்ன சொல்றது மதர் டங்ல இருக்கிறதால என்னால ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஈஸியா
லைக் என்ன சொல்றது, என்னால அவங்க படிச்சதை திருப்பி திருப்பி நான் ஸ்டில் இப்ப கூட நான் சுதர்ஷனோட அந்த பழைய வீடியோஸ் நான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு இவர் கொடுக்குற அந்த அனாலஜிஸ் வந்து ஈஸியா எங்களால வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா ஏடபிள்ஸ்ல எனக்கு ஸ்டில் இப்போ ஞாபகம் இருக்கு. ஏடபிள்ஸ் வந்து டிபிசி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து எங்களோட வீட்டை வச்சு அவர் விளங்கப்படுத்திருக்காரு. ஸோ அது வந்து நித்திரையில் எழுப்பு கேட்டாலே சொல்லுவாங்கன்ற மாதிரி லைக் இவர் தர்ற அனாலஜிஸ் வந்து ஈஸியா எங்களால கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால உங்களால வந்து அந்த கன்செப்டை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஏடபிள்ஸ்ல விபிசின்ற கன்செப்டை வந்து இவர் விளங்கப்படுத்தினா நீங்க அஷூர் போகும்போது அது வீநெட் என்று வரும். லைக் அட் தி எண்ட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து கன்செப்ட் ஒன்றா இருக்கிறதால உங்களை வந்து அதை ஈஸியா வந்து ஒர்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சுதர்ஷன் வந்து லைக் இன்டர்வியூ போகும் வரைக்குமே உங்களால ஹெல்ப் பண்ணுவேன். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்க ஓனா எவ்வளவு லேர்ன் பண்றீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளவு போடுறீங்கன்ற லைக் நீங்க வந்து உங்களுக்கான ஒரு டிரைவ் ஒன்று நீங்க வச்சிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட் நான் ஓனா ஒர்க் பண்ணும்போது லைக் என்னால வந்து அந்த ஒரு 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 பாட்டு நான் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணும் வரைக்கும் லைக் என்னால மேபி நான் நைட் 1-2 வரைக்கும் டிஃபரன்ஸ் நேரம் 2 வரைக்கும் இருந்துட்டு கூட மார்னிங் 4-5 எழுப்பி அது அது அந்த அந்த டிரைவ் ஒன்று உங்களுக்கு இருக்கும். நீங்களா ஓனா ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது இல்லாட்டி சுதர்ஷன் தர்ற அந்த ப்ராஜெக்ட் நீங்களா ஓனா ஒர்க் பண்ணுங்க. ஸோ அப்ப பேசிக்கா வந்து லைக் ஒரு ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு நான் செய்யும் போதெல்லாம் ChatGPT கூட இருக்குல்ல. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெக் ஓகே. பர்சனலி வந்து ChatGPT கோடை ஜென்ரேட் பண்றதுக்கு, டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்றதுக்கு, குபர்நெட்டிஸ் மேனிஃபெஸ்டோ ஜென்ரேட் பண்றதுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க உங்களோட லேர்னிங் டைம்ல. மோஸ்ட்லி வந்து தேடுங்க குபர்நெட்டிஸோட டாக்குமெண்டேஷன், ஏடபிள்யூஸோட டாக்குமெண்டேஷன், இதுதான் எப்பயுமே குரூஷியலா இருக்கு. டெராஃபார்மோட டாக்குமெண்டேஷன்ஸ். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஓனா லேர்ன் பண்றீங்க, நீங்க ஒரு விஷயத்தை இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து இப்ப லினக்ஸ்ல ஒரு கொமாண்டை நான் தேடுறேன், இல்லாட்டி ஏடபிள்யூஸ்ல ஒரு விஷயத்தை நான் கன்செப்டை வந்து நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் நான் வந்து அதை மட்டுமே வந்து என்னால லேர்ன் பண்ற மாதிரி இருக்காது. அதை தேடும் போது பேரலலா வந்து நான் அதோட சேர்த்து பல விஷயத்த நான் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. லைக் இப்ப வந்து ChatGPT இருக்குன்னா நீங்க ஒரு ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும்போது அந்த ப்ராம்ப்டுக்கான ஆன்சரை வந்து அது எக்ஸாக்டா வந்து அது உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணுது. ஸோ அதனால வந்து மேபி எனக்கு நான் பர்சனலா லேர்ன் பண்றது மேபி அந்த உங்களுக்கான அந்த லேர்னிங் ஸ்கோப் குறைஞ்சிடுமோன்னு நான் பர்சனலா நான் ஃபீல் பண்றது. லைக் உங்களோட லேர்னிங் டைம்ல லைக் இப்போ வந்து ஒரு ஒரு நான் ரெகுலரா நான் டெராஃபார்மை யூஸ் பண்றேன். இப்போ ஒரு ஈஸிக்கு நான் என்ன பண்றேன், நான் டெராஃபார்ம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னா இந்த டைம்ல வந்து நான் டிரெக்டா நான் போய் கோடை காப்பி பண்ணி எடுத்துட்டு நான் போயிடுவேன். எனக்கு அந்த கோடை எப்படி மாடிஃபை பண்ணணும்ன்றது வந்து எனக்கு தெரியும். பட் நான் ஸ்டார்டிங்ல லேர்ன் பண்ற டைம்ல டு பி ஹானஸ்ட் எங்களுக்கு அப்ப ChatGPT இருக்கவும் இல்லை. 2021 அந்த டைம்ல ChatGPT இருக்கவும் இல்லை முதலாவது. அடுத்து வந்து நான் ஸ்டில் இப்பவுமே கூட சில விஷயங்களுக்கு வந்து நான் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்றதோ இல்லாட்டி டாக்குமெண்டேஷன்ஸ் ரெஃபர் பண்றதோ வந்து கூட எனக்கு அந்த ஒரு விஷயத்த நாங்க தேடும் போது அதை சுத்தி இருக்கிற பல விஷயத்தங்களை லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் இஃப் யூ ரெஃபர் த டாக்குமெண்டேஷன் ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ த்ரெட்ஸ் ஸோ அது மாதிரி லைக் நீங்களுமே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. நான் அந்த ஆஃபர் நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். அது ஒன் ஃப்ரம் சர்வீஸ்ன்றதால வந்து நான் அதை ரிஜெக்ட் பண்ணேன். இப்ப எனக்கு லைக் வார மண்டே வந்து எனக்கு ஒரு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கு. ஸோ அப்ப இப்ப ஸ்ரீலங்கன் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால வந்து நான் ஸ்டில் இப்பவுமே வந்து பல கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றேன். பட் இப்போ எங்களுக்கு வருதில்லை. ஏன்னா எங்களுக்கு இப்ப வந்து இருக்கிற ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 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 ஹை லெவல் பொசிஷன்ஸ், ஒரு டெக் லீட் பொசிஷன்ஸ் இல்லாட்டி ஆர்கிடெக்ட் பொசிஷன்ஸ் தான் ஓப்பனிங்ஸ் கூட இருக்கிறதால லைக் இப்போ சடனா ஒரு சுவிட்ச்ன்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு கோல்ஸ் வந்துகிட்டுமே தான் இருக்குது. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ரெஷரா இருந்து மூவ் பண்ணும்போது உங்களோட சிவில வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண போறது வந்து ஜஸ்ட் இப்போ எனக்கு டெராஃபார்ம் தெரியும், குபர்நெட்டிஸ் தெரியும் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி சைட்ல நீங்க டெராஃபார்ம் குபர்நெட்டிஸ் போடுறதை தாண்டி உங்களோட கிட்டப் ப்ரொஃபைல வந்து நீங்க ஷேர் பண்றது, ஒரு ஓன் ப்ராஜெக்ட், ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டோட நீங்க ஷேர் பண்றது வந்து ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி அதுகளுக்கு தான் வந்து சான்சஸ் கூடவாமே இருக்கு. ஸோ ஓனா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்க, ஷூரா உங்களாலையும் கிராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சுரேஷனோட ஹெல்ப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு பெரிய ஒரு சான்ஸா இருக்கு. தேங்க்யூ சுரேஷன். So thanks Adhavan for the elaborate thing. Yeah, I know that you are one of the very good student. தனியா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து பண்ணிட்டே இருப்பீங்க. எனிமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பீங்க, இது எப்படி பண்றது அப்படி எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ அதை தவிர்த்து உங்களோட தமிழ் எனக்கு பிடிக்கும். ஸோ ஐ ரியலி லைக் ஸ்ரீலங்கன் தமிழ். And also you asked the thing, right? Part-time work. So yes, we are getting part-time work. So I'll let you know. Thanks so much, Adityan. Please stay in touch with us. All the best.
அண்ட் ஆல்சோ லைக் இந்த டைம்ல நான் தமிழ் மூவி டைம்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வந்து நான் வைக்க விரும்புறேன்னா லைக் சொல்லுங்க. நான் கிராஜுவேட் ஆன அப்புறம் லைக் நான் இதுல இந்த கிளாஸ்ல நான் பாஸ் அவுட் ஆன அப்புறம் நான் பல பேருக்கு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கான பேர் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்தியால தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தாலும் அவர் தான் பே பண்ணேன். பட் இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து நாங்க எந்த ஒரு கண்ட்ரிஸுக்கு வந்து எங்களால பேமெண்ட் வந்து டிரெக்டா பேங்க் பேமெண்ட் செய்ய இல்லாம இருக்கு. ஸோ இப்போ ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா லைக் நோ ஹெல்ப்ஃபுல். பட் எனக்கு தெரியல இதோட பாசிபிலிட்டி என்ன மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் கண்டிப்பா இல்ல இது உங்களோட தான் ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஜி. வி ஆர் ரெஜிஸ்டரிங் தமிழ் மூவி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சில பேர் என்னோட வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி வேற கேட்டுட்டு இருந்தாங்க. பட் லைக் நான் சொன்னேன் என்னன்னா லைக் என்னால வீடியோ ஷேர் பண்ணலாது முதலாவது வந்து அது என்னோட பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட் என்னன்னு வந்து அது என்னால அப்படி ஷேர் பண்றது வந்து சரியில்லைன்னு சொல்லி. பட் கனவேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஒரே ஒரு இஷ்யூ வந்து ஸ்ரீலங்கால இருந்து எங்களால பேமெண்ட்ஸ் வந்து செய்யலாம். கண்டிப்பா ஷோர் ஜி. அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூன் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து இட் வில் பி ரிசால்வ் ஜி. ஸோ அது ஒரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வி ஸ்டார்டட் அண்ட் தென் வி ஒர்க் ஆன் இட். ஸோ எஸ் இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே எல்லாமே கொண்டு வந்துடுறோம். ஜஸ்ட் 2 months. தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட்ஸ். எஸ் Thanks, Adhavan. So next, we have Satish. So one of another hard worker to get placed into AWS DevOps plus data alayum place irukkaru. So Satish, over to you. Yeah, hi, good evening all, and thanks for this opportunity for this forum. And yeah, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நான் டெக்னிக்கல் டொமைன். என்னன்னா ஈவன் தோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலுமே நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டொமைனு. அந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயம்லாம் இல்லை. என்னன்னா ஒரு சர்டைன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், ஒரு சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன்லேயே வந்துட்டு நான் அரௌண்டு ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டேன். இன்னொன்று எனக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு ரெஃபரன்சஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நான் ஒரே டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ஒரு அட் சர்டைன் சுச்சுவேஷன், கொரோனா பேண்டமிக் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இல்லாமல் லே ஆஃப் பண்ணிட்டாங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில். அதுக்கப்புறமாலாம் வந்துட்டு திருப்பி என்னதான் ஜாப் சர்ச் பண்ணாலுமே அந்த டொமைனில் வந்துட்டு என்னால் ஜாபே எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 years நான் ஐடியலாக தான் இருந்தேன் கொரோனா பேண்டமிக் டைமில். அப்புறம் திருப்பி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா திருப்பி அதே டொமைனில் தான் வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைச்சிது. ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்லை, ரெஃபரன்ஸ் இல்லாததுனால. பட் அகெயின் நான் திருப்பி அரௌண்ட் 2020 திருப்பி அதே டொமைனில் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். பட் ஐ டிசைடட் தட் ஐ ஹவ் டு அப்ஸ்கில் மை செல்ஃப். தென் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் கீப் ஆன் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் என்ன படிக்கலாம், என்ன வந்துட்டு ஃபியூச்சரில் என்ன டொமைன் வந்துட்டு க்ரோத் ஆகுது, அந்த மாதிரி நான் செக் பண்ணிகிட்டே இருந்தப்போ தான் வந்துட்டு எனக்கு பட் AWS கிளவுட் வந்துட்டு கிளவுடு ஆல்ரெடி எமர்ஜ் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்துட்டு இதை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக செல்ஃப் லேர்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 2022 போல் நான் செல்ஃப் லேர்னிங் தான் வந்துட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 months செல்ஃப் லேர்னிங் பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்டர்வியூஸ் நான் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பெருசாக கால்ஸ் எதுவுமே வரல. வந்தாலுமே வந்துட்டு அதை என்னால் கிராக் பண்ண முடியல. ஸோ ஃபர்தராக வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன், யூடியூப் பார்க்குறேன், கூகுளில் சர்ச் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு அந்த தமிழ் பூமி கம்யூனிட்டியோட ஒரு யூடியூப் சேனல் அவங்களோட அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சிது. அரௌண்ட் 2023 தான் நான் வந்துட்டு 2023 டிசம்பர் பேட்ச் நான் சுதர்ஷனோட பேட்ச் வீக் டேஸ் பேட்ச். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு ஆல்ரெடி இந்த AWS பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணதுனால எனக்கு அந்த மாடியூல் 1 வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாமே புரிஞ்சுது. டெய்லியும் வந்துட்டு நானுமே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். கொடுக்குற ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்னொன்று எனக்கு வந்துட்டு அந்த சுதர்ஷனோட வே ஆஃப் அந்த கிளாஸ் எடுக்கிற அந்த அப்ரோச் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலுமே வந்துட்டு என்னதான் நான் செல்ஃப் லேர்னிங் பண்ணியிருந்தாலுமே இவர் எடுக்கிற அந்த ஏன்னா இவர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு தியரியெல்லாம் ரொம்பலாம் எடுக்க மாட்டார். என்னென்ன வாட் இஸ் வாட்னு மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு ப்ராக்டிக்கல்லாம் அது எப்படி
கோர் சர்வீஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த அப்ரோச் வந்துட்டு இட் ரியலி ஹெல்ப் த லாட். ஏன்னா நான் படித்த செல்ஃப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் இருக்கும், பெருசாக ப்ராக்டிகல்ஸ் என்னென்னு என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல. பட் சிவஸ்டோன் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருந்தது. ஏன்னா வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸோட ப்ராக்டிக்கலில் போயதுனால ஸோ இது ஏன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறது ரியல் டைம் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப ப்ராக்டிக்கலாக தான் ஒர்க் பண்ணோம் இல்லையா. அதனால அந்த மாடியூல் 1 வந்துட்டு என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது மாடியூல் 2 தான். அந்த டெவாப்ஸ் எப்போ அந்த குபர்னெட்டிஸ், டெராஃபார்ம் இந்த மாடியூல்லாம் போகிறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. நானுமே வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு அன்னன்னைக்கு கொடுக்குறத கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பட் அது வந்துட்டு டிலே ஆகிட்டே வரும், என்ன நிறைய டவுட்ஸ் வரும். இதில் என்னன்னா எப்போ வந்துட்டு நம்ம சுதர்ஷனை கூப்பிட்டாலுமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது. இன்னொன்று நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்துட்டு அந்த டவுட்டையும் அதுக்குன்னே வந்துட்டு அது எண்ட் ஆஃப் தி கிளாஸில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, என்ன எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு டெய்லி வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு அவர் கேட்பார். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நேற்று என்ன செஞ்ச ப்ராக்டிகல்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க அப்படி. அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளாஸ் ஹவர்ஸ் தாண்டியுமே வந்துட்டு அவர் நிறைய எப்போ கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணார். இட் ரியலி ஹெல்ப் அ லாட். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதான். ஏன்னா அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்னதான் நான் செல்ஃப் லேர்னிங் பண்ணாலுமே அதை தாண்டி நிறைய விஷயம் வந்துட்டு ரியல் டைமில் என்ன நடக்குது, ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அட்வான்ஸ்டு சர்வீசஸ்லாம் வந்துட்டு நம்ம சுதர்ஷன் தான் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவரோட வே ஆஃப் அந்த டீச்சிங் தான் வந்துட்டு இட்ஸ் மெயின் திங் நான் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு புரியுற மாதிரியே வந்துட்டு எல்லாமே புரியலாட்டினாலுமே வந்துட்டு அவரோட வீடியோஸ் ரெஃபர் பண்ணலாம். அதையும் தாண்டி புரியலாட்டினா அவர் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சு இது வந்துட்டு வேற எங்கேயும் கிடைக்குமா அப்படின்னுட்ட ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்லை வேற எங்கேயும் படிச்சா கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டவுட்டு தான். எல்லாமே வந்துட்டு இப்போ பிஸ்னஸாக பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி அப்ரோச்சஸ்லாம் தான் வந்துட்டு எனக்கு தமிழ் பூமியில கம்யூனிட்டியிலேருந்து சுதர்ஷன்லேருந்து மெயினாக வந்துட்டு கிடைச்ச அட்வான்டேஜஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் மெயினாக வந்துட்டு அந்த ஜாப் நான் வந்துட்டு ஜாப் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அரௌண்டு மார்ச் 2024 ஆமாம் அந்த டைமில் வந்துட்டு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணியே அதாவது ஒரு 4-5 இயர்ஸாக வந்துட்டு நான் அந்த இது திருப்பி வந்துட்டு அந்த இன்டர்வியூ அதாவது ரெஃபரன்ஸ்லேயே நான் திருப்பி அந்த ஜாபு சேம் டொமைன்லேயே கிடைச்சதுனால எனக்கு பெருசாக இன்டர்வியூ எக்ஸ்போஷரே இல்லை. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூலாம் வந்துட்டு கிராக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஒரு 5 to 10 minutes கூட வந்துட்டு அந்த இன்டர்வியூ நம்ம வந்துட்டு தாண்ட முடியாது, அந்த லெவல் தான் இருந்தது இனிஷியலாக. பட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண அந்த நம்ம ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போட வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா அதில் எக்ஸ்போர்ட் ஆயிடுவோம். ஸோ ஓகே இது இப்படி தான் அது இன்டர்வியூ என்ன கேட்பாங்க எப்படி இருக்கும் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு சுதர்ஷனோட கைடன்ஸ் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்தந்த பேட்சில் அதுக்குன்னு தனியாக டீம் பிரிச்சு ஸோ இந்த இவ்வளோ விஷயம்லாம் வந்துட்டு இந்த எல்லா விஷயமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல ஆகட்டும், ப்ரிப்பரேஷனில் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறப்ப கிராக் பண்ணுறதுக்கு இன்டர்வியூஸ் கிராக் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்களோட அந்த ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது எல்லாமே தான் வந்துட்டு வித்தவுட் தமிழ் பூமி அண்ட் சுதர்ஷன் இல்லாமல் இது வந்துட்டு நாட் பாசிபிள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கலாக வந்துட்டு இல்லாமல் நான் சுதர்ஷன்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். என்னன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீக் டேஸில் கிளாஸ் எடுப்பார். நான் வந்து 6:30 மார்னிங் பேட்ச்சு, அதுக்கப்புறமா 2 பேட்ச் எடுப்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், வீக்கெண்டில் வந்துட்டு வீக்கெண்ட் பேட்ச் எடுத்துகிட்டு இருப்பார். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ஈவினிங்கில் டவுட்ஸ் கிளியரிங் அண்ட் இன்டர்வியூ செஷன் இருக்கும். அது இல்லாமல் இந்த 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுறவங்க இவங்களையும் வந்துட்டு இப்போ நான் 1-to-1 பண்ணுறேன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிரமிப்பாக இருக்கும். எப்படி வந்துட்டு ஒரு மனுஷனால இவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட முடியுது, எப்படி வந்துட்டு இப்படிலாம் ஒர்க். ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ண மாதிரி யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வந்துட்டு நான் சுதர்ஷன்லேருந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்டஃப் நான் லேர்ன் பண்ணது இந்த ஹார்ட் ஒர்க்கு. அந்த ஒரு ஷெட்யூல் இப்போ நீங்கள் ஷெட்யூல் எனக்கு இல்லை எதுவும் அட்டன் பண்ண முடியலன்னா முன்னாடியே சொல்லிடுவார், கம்யூனிட்டி குரூப்பில் போட்டுருவார். அந்த பிளான் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணிடுவார். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த பீரியாடிக்காக வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அவர் கிளாஸ் அவாய்ட் பண்ணவே மாட்டார்.
ஆன் டைம் கிளாஸுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்டஃப் நான் வந்துட்டு சுதர்சன்ட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த அவரோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த இன்டர்வியூ ப்ராசஸை வந்துட்டு நான் பண்ணது என்னன்னா, ஒரு பேக் டு பேக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும், மித்த ப்ராசஸ். அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூ, நான் நைட் ஷிஃப்ட், எனக்கு நைட் ஷிஃப்ட்னா ஈவினிங் 7 to மார்னிங் 5 o'clock வரைக்கும் இருக்கும். திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு டே டைமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அட்டன் பண்ணுறது, திருப்பி வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டு நான் வந்து இந்த ரொட்டீனுக்கு வர்றதுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருந்தது வந்துட்டு சுதர்ஷனோட அந்த அப்ரோச் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில் 2023 நினைக்கிறேன், ஒரு இந்த மாதிரி ஒரு மீட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. யார் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பைரிங் பர்சனை நீங்கள் மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நான் போன வருஷத்துக்கு எனக்கு பை டிஃபால்ட் அந்த மாதிரி யாராவது அமைஞ்சிருவாங்க. 2023க்கு நான் வந்துட்டு நான் அந்த போலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சொன்னேன். பட் 2024க்கு நான் சுதர்சனை டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அவரும் மீட்டப்பு சொல்லி 2 டைம் போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. பட் 2024 முடிய போகுது. எப்போ சுதர்சன் மீட் பண்ண போகிறோம்? ஜி இந்த நவம்பர் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஓகே, மீட்டப் இந்த வாட்டி பண்ணிடலாம் ஜி. நான் கம்பெனி மாறினல, ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஜி. ஸோ டெஃபினட்டாக இந்த நவம்பர் எண்டில் நம்ம எல்லாருக்கும் நேரில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஜி, கண்டிப்பா. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் திஸ் ஃபோரம். அண்ட் என்னோட இந்த ப்ராசஸ் இதுதான் ஜி. நான் இப்போ சொன்னது தான், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு அண்ட் பிளானிங். இது இருந்தால் போதும். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கண்டிப்பாக இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியும். அண்ட் யுவர் கைடன்ஸ் ஆஸ் வெல், சுதர்ஷன் கைடன்ஸ், தமிழ் பூமி ஆறுமுகம் அண்ட் தமிழ் பூமி கம்யூனிட்டி. ஆஸ் அ கம்யூனிட்டி இட்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் இதை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். There are a lot of things to learn from Sudarshan, Arumugam and Sundar, this community, Tamil Bhumi community, and thank you all. Yeah. ஆமாம், நாங்கள் 3 பேர் இல்லைன்னா இந்த கம்யூனிட்டியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. தேங்க்ஸ் அகைன் டு ஆறுமுகம் ஜி அண்ட் சுந்தர் ஜி. அண்ட் ஒன் மோர் திங் சொன்னீங்களே, எப்பா இந்த மனுஷன் காலங்காத்தால இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் உங்களை மாதிரி ஒர்க் பண்ண ஆளா, எனக்கு வந்துட்டு வயசு 33 வயசு ஆகுது. உங்களை மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ண ஆளை நான் பார்த்ததே கிடையாது. நான் அதனாலதான் வந்துட்டு இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்காப்புல, நம்ம கூடவே இருக்காரு. நம்மளும் நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 இன்டர்வியூ வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன் ஜி. சரிங்களா? எனக்கு வந்துட்டு அதுக்கெல்லாம் இன்ஸ்பயரா இருந்தது நீங்க தான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி ஐம் மோல்டிங் பீப்புள்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்லாம, லைக் யூஸ்வலா பேசுவாங்க. நான் வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணும் போது வந்துட்டு லைக் பெங்களூர்ல இருந்து ஆள் எடுக்கலாம், ஹைதராபாத்ல இருந்து ஆள் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஏன் சென்னையில இருந்து எடுக்கலாமே அப்படின்னு கேட்பேன். என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னையில அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கில் கிடைக்க மாட்டேங்குது. கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு வந்து சென்னை மேல ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, மைண்ட் இருக்கு. ஸோ நான் பார்த்தேன், சரி ஓகே. ஸோ நம்மளால வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி இன்ஜினியர்ஸை உருவாக்கலாம். ஸோ அதுவும் வந்து என்னோட மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஒரு பட்டுச்சு. அவங்களோட ஒரு பிம்பமே எப்படி இருக்குன்னா, பெங்களூர்ல தான் நிறைய பவர்ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் கிடைக்கிறாங்க, ஹைதராபாத்ல கிடைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம மாற்றணும்னு சொல்லி நம்மகிட்ட யாரா படிக்க வராங்களோ மேக்ஸிமம் வில் ட்ரை டு மேக் தம் அஸ் அ குவாலிட்டி இன்ஜினியர். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தட் அதுவும் என்ன இப்போ நீ என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நடந்ததுனால, சரி நானுமே இந்த மாதிரி வந்து ஐல் மேக் பீப்புள்ஸ் டு ஒர்க் லைக் மீ ஆர் டு ப்ரொவைட் அ குவாலிட்டி இன்ஜினியர்ஸ்ன்ற மாதிரி. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. 100% ட்ரூ ஜி. நீங்க சொன்னது 100% ட்ரூ. ஏன்னா நம்ம இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஐடி கம்பெனிஸ் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்துட்டு பெங்களூர், ஹைதராபாத் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். ஏன்னா நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன், பட் நான் சென்னையில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு 2023 நான் ஒரு இன்ஸ்பயர்ட் பர்சனை மீட் பண்ணேன். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஃப்ளோ அப்படின்றதோட ஃபவுண்டர் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம். அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீஸ் தமிழ்நாடு வந்துட்டு டாப் ஜிடிபியில் கொண்டு வரணும், இது வந்துட்டு டாப் இதுக்கு நம்ம வந்துட்டு ஐடி ஹப்பா மாற்றணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு அந்த ஃபோரம்ல அவர் பேசினாரு. நான் லாஸ்ட் டைம் அவர் கூட மீட்டப்ல அந்த ஃபோரத்தில் அவர் பேசினாரு. பட் இந்த வருஷத்துக்கு நான் அவங்களை மீட் பண்ண நினைச்சேன். நீங்களும் அதே தான் சொல்றீங்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க நினைக்கிறது கொண்டு வரணும். அஸ் அ தமிழ் கம்யூனிட்டி வி ஹாவ் டு ப்ரூவ் தட் வி ஆல்சோ நம்ம இருக்கோம், ஆல்ரெடி எவ்ரிவேர் இருக்கோம். பட் இந்த ஒரு இதை வந்து இமேஜை வந்துட்டு பிரேக் பண்ணும். கண்டிப்பா கண்டிப்பா அது என் மைண்ட்ல எப்பயுமே இருக்கு. அந்த இதை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. வை வி ஆர் லைக் நான் படிக்க வரும்போதே தெரியுது, லைக் சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கட்டு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணாலே திங்ஸ் வில் பி ஆல் ரைட். அண்ட் ஒன் மோர் திங், அதர் இன்ஸ்டியூட்ஸ் நான் குறை சொல்லலை யாரையுமே, பட் அவங்களும் கொஞ்சம்
நம்மள நம்பி வராங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல எடுத்தாங்கன்னா, எல்லாரையுமே நம்ம வந்துட்டு வி கேன் ப்ரொவைட் எ வெரி குட் எஜுகேஷன் டூ ஆர் பீப்பிள்ஸ். தட் இஸ் வாட் என்னோட ஒரே மோட்டிவும் கூட. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சதீஷ்ஜி ஃபார் திஸ் எலாபரேட் யுவர் ஜர்னி வித் அஸ் அண்ட் யுவர் கரியர். Yeah, thank you, Sudarshan. Thank you, thank you. Next we have Ramya. So Ramya, please share your experience. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் போடல. ஐ திங்க் 9 இயர்ஸ் ரம்யா நீங்க. எவ்வளோ வருஷம் இருக்கீங்க? 10+. 10+. Hello. சாரி ரம்யா, அதை மென்ஷன் பண்ணாம விட்டேன். ஓகே, 10+ years of IT, different domain to IT DevOps. So please share your experience with us. குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலாக வந்து என்ன ரீசன்னா, ஆக்சுவலாக எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆர்கிடெக்ட் அந்த டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, சேம் டெக்னாலஜிஸ்லேயே ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அதனால இப்போ வந்து எனக்கா வந்து ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அதுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்ம் தமிழ் பூமியும் சுதர்ஷனும் தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுக்கறது எல்லாமே நம்ம வந்து ஒழுங்கா அந்த ப்ராப்பரா நம்ம டெடிகேட்டடா எல்லாமே ஒர்க் பண்ணணும், ஈஸியா எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் அந்த டெவாப்ஸ் இல்ல அட்மின் அந்த ரிலேட்டடா எந்த டொமைனுமே கிடையாது, எந்த டெக்னாலஜிஸ்லயும் நான் ஒர்க் பண்ணல ப்ரீவியஸா. பட் ஆனா அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, சுதர்ஷன் கொடுக்குற இன்புட்ஸ், அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ கொஷின்ஸ், ஒரு இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்னு வைப்பாரு ஒரு நைட் டைம்ஸ்ல. பட் அதை நீங்க உங்களுக்காக தான் வைக்கிறாரு. நீங்க அதை வந்து அட்டன் பண்ணீங்கன்னா அங்க நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அவங்க கொஷின்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பிக்கப் பண்ணி, நீங்க ஒர்க் பண்ணி, நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூஸ்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அட்டன் பண்ணீங்கன்னாவே ஈஸியா இன்டர்வியூஸை கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம கிளியர் பண்றோமோ இல்லையோ, டே பை டே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சே மற்ற இன்டர்வியூஸ் கிளியர் பண்ற அளவுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கே ஈஸியா லேடர் அப் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க ஒன்ஸ் கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கனாலும் நம்ம எப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஹெல்ப் கேட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சர்வே ஆயிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா மேஜர் என்னன்னா, நீங்க லேர்ன் பண்ணும் போதே அதை ப்ராக்டிக்கல் எல்லாமே வந்து பண்ணி பார்த்தாதான். நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லேர்ன் பண்றோம்னு சொல்லி ரீவிசிட் பண்ணீங்கன்னா இன்னும் லேட் ஆகும் உங்களுக்கு இன்டர்வியூஸ் ஷெட்யூல் அப் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறமா இன்டர்வியூஸ் கிளியர் பண்றதுக்கு. அதனால பேரலா நீங்க கோர்ஸ் பண்ணும் போதே உங்களோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னாவே ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் சுதர்ஷன் அண்ட் தமிழ் பூமி. தேங்க்ஸ். ரம்யாவோட டீடைல்டு ஜேர்னி வந்து ஒரு தனி வீடியோவே எங்ககிட்ட இருக்கு. ஸோ வில் ஷேர் யூ தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. ப்ளீஸ் பி இன் டச் வித் அஸ். தேங்க்யூ சுதர்ஷன். ஆல் த பெஸ்ட். Yeah. So next member Nishal. So he is from 2 years admin to DevOps. நிறைய பேர் கேட்பாங்க 2 yearsல பண்ண முடியுமான்லாம் சில பேர் கேட்க. ஃப்ரெஷருமே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ ஹீல் ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நிஷால் பற்றி சொல்லணும்னா he is also one of the very good hard worker in our batch. ஸோ அன்னைக்கு கொடுத்த முடிச்சுட்டு நான் கொடுக்குற டஃப்பான ப்ராஜெக்டையும் முடிச்சு காட்டுவார். ஸோ அதுலேயே வந்துட்டு ஐ ரிவார்டட் இம் மெனி டைம்ஸு. பட் இப்போ கொஞ்சம் போன கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. But he is also one of my favorite students. So Nishal, go ahead. Hi Anna. Hello everyone. Good evening. So என் நேம் நிஷால். நான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 அப்போ காக்னிசன்ட்ல ஜாயின் பண்ணேன். என்னோட ரோல் வந்து சப்போர்ட் ரோலா இருந்துச்சு. அங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, விண்டோஸ் மூலியமா பிசிஎம்னு ஒரு டூல் இருந்துச்சு. அதை வச்சுதான் நாங்க வந்து கிளைண்ட் சர்வர்ஸ்க்கு பேக்கேஜஸ் டெப்ளாய் பண்றதா இருக்கட்டும் அண்ட் இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே 2.5 years போச்சு. அண்ட் அப்போதான் வந்து சூர்யா, இதுக்கு முன்னாடி பேசியிருப்பார் சூர்யான்னு ஒருத்தர், அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். நானும் அவன்லாம் ஒன்னா தான் ஜாயின் பண்ணோம். அவன் சொன்னான், டே இந்த மாதிரி சுதர்ஷன் கிட்ட போய் படி, நல்லா ஒர்த்தா இருக்கும், லைஃப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், கரியர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னான். ஸோ அதை அவனை நம்பி நானும் போய் சேர்ந்தேன். லைக் லாஸ்ட் இயர் செப்டம்பர் அப்போ அந்த மாதிரி சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு நல்ல இம்ப்ரெஷன் அண்ணா மேல. லைக் அவரோட சிலபஸ் அண்ட் அவரோட வே ஆஃப் டீச்சிங்லேயே வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அண்ட் நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம டெடிக்கேட்டடா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நல்லது நடக்கும் நினைச்சு நான் வந்து அதே மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ நான் எப்படி படித்தேன்னா, நான் வந்து நைட் ஷிஃப்ட் கை. லாஸ்ட் கம்பெனி காக்னிசன்ட்ல வந்து நான் ஃபுல் நைட் ஷிஃப்ட்ல தான் இருந்தேன். 10 to 6:30. 6:30 கரெக்டாக எனக்கு வந்து ஷிஃப்ட் முடியும். 6:30 கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடும். 6 to 8 வரைக்கும் போகும் கிளாஸ். 8க்கு முடிஞ்ச உடனே அன்னைக்கு டாபிக் என்னென்னலாம் எடுத்தாரோ அதை உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்.
8 to 9:30 ஆர் 10 வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் படுத்து தூங்குவேனே. அண்ட் அந்த மாதிரி டைம்ல எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, லைக் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் டே காலையில மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அவர்கிட்ட வந்து டவுட்ஸ்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் அண்ணாவும் வந்து இன்டெப்த் வரைக்கும் போயிட்டு ஈஸியா புரியுற மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாரு. அண்ணா கிட்ட பிடிச்சதே என்னன்னா அவர் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே அப்படிதான் போவாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, பேசிக்ஸ்ல இருந்து ஒன்னா நான் கத்துக்கிட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்லாம உங்க கோர்ஸ் முடிய போற டைம்ல வந்து அண்ணா வந்து இன்டர்வியூ செஷன்ஸ் வைப்பாரு. அதுல எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுன்னா, லைக் ஒரு இன்டர்வியூல நம்ம எப்படி ஆன்சர்ஸை டெலிவர் பண்ணணும், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அதையும் வந்து அவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. லைக் அவங்க முன்னாடி 2-3 பேர் சொன்னாங்க, லைக் கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். அங்க நம்ம லென்த்தியா பேசாம இதுதான் கீவேர்ட், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்ல இந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா போதும், அதுவே வந்து இன்டர்வியூவரை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும். அதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்னால 3 இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடிஞ்சது. என்கிட்ட 3 ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா 3 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து காக்னிசன்ட் வந்து இப்ப வேற கம்பெனி மாறிட்டேன். 6 மந்த்தா வேற கம்பெனில வந்து சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் காக்னிசன்ட்ல இருந்து ஸ்விட்ச் ஆக போற டைம்ல வந்து எனக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன், நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஃபோர்ட்ல வந்து FISன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ஃபோர்ட் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ்னு. அவங்க வந்து அப்ப கூப்பிடல. இப்ப 3 வீக்ஸ் முன்னாடி வந்து அர்ஜென்ட் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் அதை வச்சு என்ன அவங்க கேட்ட 10 கொஸ்டின்ஸ்ல 8 கொஸ்டின்ஸ் வந்து லைக் அண்ணா கிளாஸஸ்லயே இருக்கும். அண்ணா டே டு டே நடத்துறது மட்டும் தான் அங்க கொஸ்டின்ஸாவே வரும். அண்ட் மீதி இருக்க 2 வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே என்னால இப்ப கிராக் பண்ண முடிஞ்சுது. பட் என்னால இப்ப வந்து சுவிச் ஆக முடியாது. அது என்னோட கிரெடிபிலிட்டி அடி வாங்குவான், பிளஸ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இப்ப இருக்கிற கம்பெனில வந்து நான் 1 இயர் ஒர்க் பண்ணுவேன்னு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாம அண்ணா கிட்ட ரொம்ப பிடிச்சது மாரலாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இப்ப நான் இருக்கிற ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி வந்து 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அண்ணா மாரலா சப்போர்ட் பண்றாரு எப்படின்னா, நான் கிளாஸஸ் படிக்கும் போதே அண்ணா வந்து என்கிட்ட டெய்லி சொல்லுவாரு, இப்ப கஷ்டப்பட்டு படி, ஃபியூச்சர் நல்லா இருக்கும், இப்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அண்ட் அதுதான் இப்பயும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு சஸ்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அவர் மேல பிலீவ் வச்சேன், நான் அவர் பிலீவ் பண்ணேன். அண்ட் அதுக்கான ரிவார்ட்ஸும் எனக்கு நல்லா கிடைச்சது. தேங்க்யூ நிஷால். ஸோ அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 4 மாசம் 5 மாசம் மட்டும் ஓட்டிடுங்க. ஸோ டெஃபினட்டா வில் ஜம்ப் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சூன். ஷூர் அண்ணா. உங்களுக்கு திருப்பி என் சப்போர்ட் தேவைப்படாது, உங்களுக்கு இருக்க நாலேஜுக்கு இப்போ கரண்டா. ஸோ ஜஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பல்ல கட்டிங்க. வில் மூவ் அகெயின் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஃப்ரம் யுவர் கரண்ட் கம்பெனி. ஷூர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் நிஷால். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு ஃபைனல் மெம்பர் கிருபாகரன். ஸோ லைக் ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஸோ ரீசெண்ட் ஐ திங்க் 2 வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஆஃபர் வாங்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கிருபாகரன்ஜி, ஓவர் டு யூ. ஐ ஒரே ஒரு திங்க் ஹி சின்ன காட் அ பாயிண்ட் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். சாரி சாரி மேனேஜர் தானே? பண்றது. நோ ப்ராப்ளம் ஜி. சரி ஹலோ. சரி, குட். சாரி. ஸோ சுதர்சன் சொல்றது பாத்தீங்கன்னா லைக் இது என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாரு. ஸோ எல்லாருமே அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, 10 பேருக்குமே சொல்லிட்டாரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஸோ இட் இஸ் அதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஜி. ஸோ எல்லாருமே உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தான். யார் கால் பண்ணாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். எஸ், எல்லாருமே ஃபேவரட் தான். யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபேவரட். ஒழுங்கா படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேவரட் அவங்க தான். அதான் சொல்றேன், கரெக்ட். சரி கிருபாகரன்ஜி, கோ ஹெட். ஆக்சுவலி குட் ஈவினிங் ஆல். நான் ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐடியில் டெவலப்பராக இருந்திருக்கேன், டெஸ்டராக இருந்திருக்கேன், ட்ரெயினராக இருந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ரோல் LNDல இருந்திருக்கேன், மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து நிறைய AWS டெவாப்ஸுக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்போ நிறைய சர்ச் பண்ணேன். நான் யூடியூப் கோர்சஸ்லாம் பார்க்கல. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணி எனக்கு வந்து கால் வந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமாக இதில் ஒரு அப்டேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. நான் ஒரு ப்ராப்பரான இம்ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்டு, ஓகேவா. நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் நான் ரெக்கார்டிங் பார்ப்பேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், நான் எனக்கு நோட்ஸ் எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரமும் மண்டே ஒரு இன்டர்வியூ செஷன் கண்டக்ட் பண்ணுவார், ஒரு வீல் சுற்றி விட்டு. செம்ம ஹார்ட் பம்பாக இருக்கும். அடுத்து அவன் என்ன கேட்க போகிறாரோ, ஏது கேட்க போகிறாரோ, அதுக்கே ப்ரிப்பேர் பண்ண உட்காந்து சண்டே. அது நம்ம அதெல்லாம் வந்து எது ஏன் சொல்கிறேன் இதென்னா,
எந்த ட்ரெயினரும் ஒரு கேர் எடுத்து எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து இவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஒருத்தர் சொன்னார், அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஒரு நம்பர் போடுற விஷயம், ட்ரெயினராக ஒரு ஒரு ட்ரெயினியை எப்படி ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கேர் எடுத்துக்கணும். எப்போ எனக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லுவார் 9 மணிக்கு மேலே பேசலாம் ஜி அப்படிம்பார். கரெக்டாக நான்லாம் வெயிட் பண்ணுவேன் அந்த இதுக்கெலாம். ஸோ நான் அது அது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வாங்கினேன். 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் வாங்கினேன் ஆக்சுவலி. அது பேச மறந்துட்டோம் சுதர்ஷன் ஆக்சுவலி. 2 ஆஃபர் வச்சுருக்கேன் இப்போது ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த 13 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சீனியர் மேனேஜர் ரோல் கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன். எல்டிஐலே ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இதில் வந்து எப்படின்னா, நிறைய சுச்சுவேஷன்ஸில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் போனாலும் நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை ரெக்கார்டிங்கில் தேடுவேன். இப்போது ஜென்கின்ஸில் ஒரு கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணுறேன்னா அதுக்கான ஆன்சர்ஸை ரெக்கார்டிங்கில் தேடுவேன், அவரோட செஷனில் கேட்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, நான் வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் உட்காந்து படித்தேன், நிறைய உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த கொஸ்டினை இப்படி ஆன்சர் பண்ணலாமா, இப்படி ஆன்சர் பண்ணணும், கீவேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், இவரோட ரெக்கார்டிங்கை திருப்பி பார்ப்பேன். இதை இப்படி சொல்லலாமா, இதை இப்படி சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ அவர் 50%னா நம்ம 50%. அதுதான் இங்கே கான்செப்ட். நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, நான் வந்து நிறைய கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க அந்த நீங்கள் எடுத்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுங்கன்னு. நான் கண்டிப்பாக தரேன். அந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாரு. அந்த டாக்குமெண்ட் மாதிரி நான் வந்து ஒரு 20 டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். 20 டாக்குமெண்ட்டுக்கு 40 கொஸ்டின், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு 40 கொஸ்டின் எடுத்து எதெல்லாம் எங்கெல்லாம் தேடுதோ நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுப்பேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க, சினாரியோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண உட்காந்து 2 நாள் 3 நாளுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி உட்காந்து படிச்சு அப்புறம் இப்போ சீனியர் மேனேஜர் அண்ட் QA அண்ட் DevOps. அதுக்கு முழுக்க கிரெடிட் இவருக்கு தான் ஆக்சுவலி. நான் வந்து 0ல் வந்தேன். க்ளவுட் நாலேஜ்னா என்னன்னு தெரியாது. பைப்லைன்னு சும்மா தியரட்டிக்கலாக தெரியுமே தவிர பெருசாக பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இப்படி தான். ஸோ வந்து இங்கே வந்து ஏன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் யூ ஆர் கோயிங் டு பி மானிட்டர்ட். இங்கே படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்தீங்கன்னா ஈஸியாக அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் ஒருத்தர் காலையில் பேசிகிட்டு இருக்காரு, நம்ம ஏன் போய் உட்காரணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலாம் வந்தீங்கன்னா இங்கே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே மானிட்டரிங் இருக்கும். டெய்லி இதை முடிச்சிட்டிங்களா, இதை பண்ணுங்க, கூகுள் ஷீட் ட்ராக்கிங் இருக்கும். அது வந்து நம்மளே மோட்டிவேட் பண்ணும், நிறைய மோட்டிவேட் பண்ணும். மற்றபடி நேரில் பார்க்கணும் சுதர்ஷன் உங்களை. அது நான் இன்ன வரைக்கும் நேரில் பார்க்கல. ஸோ we will meet soon. கண்டிப்பா ஜி. ரொம்ப நாளா அது என்ன மத்தவங்க ரீசனுக்காகலாம் எனக்கு கேட்டுட்டு தெரியாது. ஆமா, நான் பெரிய பேட்மேனா அது வந்து கண்டிப்பா வர டைம் கிடைக்க மாட்டேங்குது. இவரே சொல்றாருல, இந்த ஆள் காலை 6:30 ஐயா, மணில இருந்து நைட் நானும் உங்களை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு. ஸோ அது வந்து கண்டிப்பா. நான் சரி, இப்படி 2 பேரும் அதை ஒரு தடையை உடைச்சிட்டு நம்ம மீட் பண்றோம். கண்டிப்பா மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. சோ 2 ஆடுகள் கிருபாகரன் சந்திக்கும். ஜி, தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை ஜி. உங்க சப்போர்ட் வந்து எப்பவுமே தேவை. சோ ஒரு புது ரெவல்யூஷன் கிரியேட் பண்றோம். வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் செட்டில் பண்ணிட்டு. அது கண்டிப்பா செட்டில் பண்ணிட்டு கிளியர் பண்ணுவோம். நான் வந்து அடுத்த பேட்ச் அவர் கூட ஜாயின் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. நான் திருப்பி ஆமா. சரியா படிக்கலன்னு சொன்னேன் தெரியுமா, இம்ப்ராப்பர் ஸ்டூடெண்ட் சொன்னேன். அது கொஞ்சமாவது ப்ராப்பர் ஆக்கணும் இல்லையா, போற இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்கணும் இல்லையா, அதனால அவர் கூட திரும்பி செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. சி, நிறைய பேர் ஆக்சுவலி இன்டர்வியூ கிளியர் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு டைம் இதனால நான் ஒரு 12 மெம்பர்ஸ் வச்சேன். பட் ஆனா ஒன் மோர் ஸ்பீக்கர் ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஸ்பீக். ஹி ஆல்சோ காட் த ஜாப். ஸோ பாலாஜி, ஆர் யூ வித் அஸ்? பாலாஜி, என் பேர் பாலாஜி. சாரி பாலாஜி, லாஸ்ட் மினிட்ல பிபிடி டக்கு டைம் கிடைக்கும். நாட் ப்ராப்ளம் சுதர்ஷன். நான் ஆக்சுவலா பேசணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கண்டிப்பா சொல்லி ஆகணும்ல. ஆக்சுவலா நானும் பாத்தீங்கன்னா எனக்கு 13+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி. பட் ஆனா நான் வந்து டிசிஎஸ்லயே 9 இயர்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் 9 இயர்ஸ் டிசிஎஸ்லயே முடிஞ்சிச்சு, பிபிஎஸ் பேரோல்ல. ஸோ வென் ஐ வாஸ் இன் 9th year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வாஸ் டேக் ஒன்லி 25,000 salary as a month per month.
நான் வந்து பிபிஎஸ் பேரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இட்ஸ் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம். ஸோ என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. அடுத்து எப்படியாவது இது பண்ணணும், சைன் பண்ணணும். அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ எங்கேயோ சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் பூம் ஆக போகுது, அது படிக்கலாம் இது படிக்கலான்ட்டு. எங்கே படிக்கணும் என்ன படிக்கணும் யார் அப்ரோச் பண்ணணும் எதுவுமே தெரியாது. யாரோ ஒருத்தர் என் டீம்மேட்னு நினைக்கிறேன், என்னோட பழைய டீம்மேட் ஒருத்தர் வந்து சுதர்சன் கான்டாக்ட் கொடுத்தாங்க. கால் பண்ணேன், வாங்கன்னு சொன்னாங்க. ஆஃபீஸ்ல இருந்து போனேன், போய் ஜாயின் பார்த்தேன். சரி ஓகே பே பண்ணிடலாம், 10,000 சொல்றாங்க. ஓகே பே பண்ணிடலாம், பே பண்ணிட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்னன்னே தெரியாது. இனிஷியல்ல கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னே தெரியாது. சரி ஓகே போலான்ட்டு போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே எனக்கு புரிய வச்சிட்டாங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, எதை பத்தி படிக்க போறோம்னு புரிய வச்சிட்டாங்க. ஆனால் என்ன படிக்க போறோம்னு தெரில. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கிளாஸா முடிச்சு ஒரு கிளாஸ் முடிக்கிறோம்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யூஸ்வலா என்ன மாதிரி கேரக்டர்னா, ஒரு டாபிக் புரியலன்னா கண்டிப்பா நான் அடுத்த டாபிக் எடுக்கவே விட மாட்டேன். ஏன்னா காசு கொடுத்துருக்கேன். 10,000 ரூபாய் சின்ன விஷயம் கிடையாது எனக்கு அந்த டைம்ல. ஸோ எல்லா கிளாஸும் கரெக்டா போயிடும், எந்த இதுவும் வராது. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேவும் நோட்ஸ் எடுப்போம். ரீவிசிட் பண்றதுன்னு இருக்காது, நோட்ஸ் எடுப்போம். அந்த நோட்ஸ் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். லைக் நான் என்னோட ப்ராக்டிக்கல் பண்ணி பார்ப்பேன். சரியா வரலன்னா அவரை பிடிச்சி உட்கார வச்சுக்குவேன். எனக்கு சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுக்காம அடுத்த டாபிக் எடுக்க விட மாட்டேன்னு அப்படி உட்கார வச்சுக்குவேன். அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் அப்படி இருந்தது. ஸோ நான் ரொம்ப விரும்பி படித்தேன் அதை. ஏன்னா அடுத்த கிரேட் போகணும் நம்ம. அந்த மாதிரி இருக்கும்போது ஏடபிள்யூஎஸ் முடிஞ்சிச்சு. எப்போ 2019ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுதர்சன் கிட்ட அட்டன் பண்ணது. அது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அவங்க கூட அப்படியே அது முடிச்ச உடனே நான் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேஷனும் ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பண்ணிட்டேன். முடிச்ச உடனே அவங்க கிட்ட லினக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணேன். லினக்ஸும் முடிஞ்சு லினக்ஸும் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் தென் இன்ஜினியர், லினக்ஸ் இன்ஜினியர், அதுவும் முடிஞ்சது. அது முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. எனக்கு பெருசா இன்டர்வியூஸ் எதுவும் வரல. நான் ஆக்சுவலா எதுவும் இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணல. ரொம்ப பயம். இன்டர்வியூல கேள்வி கேட்டா என்ன பண்றது, எப்படி பதில் சொல்றது. ஏன்னா ஃப்ரெஷரா இருக்கும், படிச்சுட்டு போறோம், எல்லாத்துக்கும் இந்த பயம் இருக்கும். நான் கண்டிப்பா அதை புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஆகணும். இப்போ படிச்சிருப்போம், நமக்கு டெக்னாலஜி தெரியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் லெகசி சிஸ்டம்ஸ், ஃபுல்லா கம்ப்ளீட்டா லெகசி சிஸ்டம். நான் என்ன பண்ணுவேன்னா, நானும் சுதர்சனும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லலாம், உங்க ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இன்டர்வியூ கேட்டா என்ன சொல்லலாங்கிற மாதிரி பேசுவோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கணும், சப்போர்ட் ஒர்க்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது எல்லாமே அப்படியே ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம் நாங்களேவும். இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம், இப்படி பேசலாம், இப்படி பேசலாம், அந்த மாதிரி. ஸோ அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் போகுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கியூபர்னெட்டிஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டேன். அப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணல. இன்டர்வியூ வராமல் இல்லை, நான் இன்டர்வியூ அட்டனே பண்ணல, ட்ரையே பண்ணல. ஏன்னா நான் டிசிஎஸ் ஒர்க் பண்றேன். எங்கே போனாலும் 3 மாசம் நோட்டீஸ் பீரியடுங்கிறதால யாருமே எனக்கு பெருசா இது பண்ணல. அதனால அதுல பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு சுச்சுவேஷன்ல உடச்சே வெளியே வந்தாச்சு. பேப்பர் போட்டாச்சு. பேப்பர் போட்டதுக்கு அப்புறமும் நான் வேலை தேடல. எப்ப வெளியே வந்தோமோ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல வந்துட்டேன். நான் கொஞ்சம் காசு மட்டும் சேர்த்து வச்சுட்டு வேலை கிடைக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு 2022 ஏப்ரல் நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்துட்டு சரி ஓகே, நம்ம 6 மாசத்துக்கு தேவையான காசு நான் வச்சிருந்தேன். வீட்டுக்கும் எனக்கும் தேவையான காசு வச்சிருந்தேன். ஆனா யூ டோன்ட் பிலீவ், அந்த மே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு நாளைக்கு 30 கால், ஒரு நாளைக்கு 30 இன்டர்வியூ கால். பிகாஸ் இமிடியேட் ஜாயினர் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்ததால அவ்வளோ கால் வந்துச்சு. எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஏன்னா எந்த கம்பெனில யார் கால் பண்றா, எத்தனை மணிக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் 2 நாள் அப்படியே போயிடுச்சு. இப்போ 2வது நாள்ல இருந்தா நோட் பண்ண ஆரம்பிச்சேன். 3வது நாள்ல இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ மே 5 வந்து என்கிட்ட 7 ஆஃபர் இருந்தது. என்னால பிலீவே பண்ண முடியல. நான் என்ன நினைச்சேன், நான் ஒரு 25,000 சேலரி வாங்கிட்டு இருந்தப்பல எனக்கு ஒரு ஒரு 10,000 அதிகமா கிடைச்சு கிளவுட்ல ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யூ டோன்ட் பிலீவ், எனக்கு 4 மடங்கு சேலரி கிடைச்சது. நான் வாங்கிட்டு இருந்தது 4 டைம்ஸ், ஈவன் 4 டைம்ஸ்க்கும் மேல. 3.9ல இருந்து டைரக்டா 14 எனக்கு சேலரி. ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ணோடனே அதுவும் இந்த இன்டர்வியூ கிராக் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்னும் எனக்கு ஸ்டில் பயமா இருந்தது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, சுதர்சன் வந்து எங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 1.5 மணி நேரம் செஷன் எடுத்தாரு. அந்த 1.5 மணி நேரம் செஷன் என்னன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அதாவது அந்த 1 மாசம் நாங்க படிச்சது, 1.5 மாசம் படிச்சதை 1.5 மணி நேரத்துல இன்டர்வியூக்காக ஸ்பெசிஃபிக்கா அந்த டாபிக் எடுத்தாரு. இன்னும் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. இன்னும் ஏதாவது டவுட்னா அந்த வீடியோ தான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த வீடியோல சொல்லுவாங்க, இப்போ ஒரு 1.5 மாசம் எடுத்த கிளாஸ் ஷார்ட்டா இமேஜ் மாதிரி போட்டு இதுதான் இந்த கொஸ்டின் கேட்டா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அது மட்டும் இருந்தா போதும். அந்த கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்.
இதை வச்சு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னும் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி தான் படிச்சுட்டு ஈவன் நமக்கு தெரிஞ்சது கூட அவங்களுக்கு தெரியாது. கூகுள்ல பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. தைரியமா பேசுங்க. தெரியலையா ரொம்ப உள்ள நோண்டி நோண்டி கேட்டானா நீ என்ன புக்கா எழுத போறேன்னு கேளு, அப்படியே கேளு அப்படின்னு தான் சொன்னாரு அவரு. நான் 2 பேர்கிட்ட அதை கேட்டேன். நான் இப்படியேவும் இந்த மாதிரி தான் போகும் இன்டர்வியூ. ஸோ அந்த தைரியம் வந்துச்சு. இன்டர்வியூவரை பார்த்து பயப்படுறது போயிடுச்சு எனக்கு. ஸோ நீ இல்லையா இன்னொரு இன்டர்வியூ அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்படி அட்டன் பண்ணி தான் ஒரு 7 ஆஃபர் வச்சு தான் அதில் பெஸ்ட்டாக இருந்ததுல ஜாயின் பண்ணேன். 2022 மே ஜாயின் பண்ணேன். ஒரே வருஷத்துல அடுத்த கம்பெனி அப்படியே டபுள் தி சேலரி. அதுல இருந்து 14ல இருந்து டபுள் தி சேலரி. ஸோ இப்போ கரெக்டா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியரா. இந்த கம்பெனிலேயே மூணு ப்ராஜெக்ட் மாறிட்டேன். சின்ன கம்பெனிங்கிறதால நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால 3 ப்ராஜெக்ட் மாறிட்டேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே எடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி. எஸ்ஆர்யா ஒர்க் பண்ணிட்டேன். சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஜாயின் பண்ணேன். எஸ்ஆர்யா ஒரு டீம்ல ஒர்க் பண்ணேன். அதுல எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் வச்சிருந்தாங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சுதர்சன் சொல்லி தரது ஏடபிள்யூ சொல்யூஷன் ஆர்கிடெக்டுக்கான சிலபஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மேல அடிஷ்னலா என்னென்ன ஒர்க் பண்ணுவோங்கிறதையும் சேர்த்து எடுப்பாரு. ஸோ அதையும் தாண்டி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கும். நம்ம கம்பெனிக்குள்ள போனால் அது ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியா கத்துக்கலாம். ஸோ உள்ள போய் கொஞ்சம் கம்பெனிஸ் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பழகி அந்த ப்ராஜெக்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 மாசம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயே எல்லாமே அடிச்சு அப்படியே பழகியாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. காஸ்ட் கட்டிங் ஏடபிள்யூஸ் எல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு ப்ராஜெக்ட்ல மாசம் 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் காஸ்ட் கட்டிங் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுலேயே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. அடுத்து 2வது ப்ராஜெக்ட் போகும்போது அஜூர் போயிட்டேன். ஈவன் தோ நான் அந்த ஏடபிள்யூஎஸ் நல்லா டீப்பா அவர்கிட்ட கேட்டு நல்லா தெளிவா படிச்சிருந்ததால அதை கம்பேர் பண்ணியேவும் நான் அஜூர்ல 5 சர்டிபிகேஷன் எழுதினேன். டிசிஎஸ்ல இருக்கும்போது 5 சர்டிபிகேஷன் முடிச்சேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க வவுச்சர். கம்பேர் பண்ணி படிச்சு 5 சர்டிபிகேஷன் முடிச்சாச்சு. ஈவன் தோ கிளவுட் கூட நான் முடிச்சிட்டேன். கூகுள் கிளவுட் கூட முடிச்சிட்டேன். இப்போ நான் ஏடபிள்யூஎஸ், அஜூர் அண்ட் தென் கூகுள் கிளவுட் ஆர்கிடெக்ட் நான். அது இல்லாம என்கிட்ட லினக்ஸ் சர்டிபிகேஷன் இருக்கு, கியூபர்நெட்டிஸ் சர்டிபிகேஷன் இருக்கு. லாஸ்ட் மந்த் அக்டோபர்ல டெராஃபார்ம் சர்டிபிகேஷன் முடிச்சேன். ஸோ என்னோட வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்னிங் நிறுத்தாம அப்படி இன்னும் கத்துக்கிட்டே தான். இப்போ திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பெஞ்சில் இருக்கேன். அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ கியூபர்நெட்டிஸ் நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரீகெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு அப்படியே போகுது. அவங்களோட ரெக்கார்டிங் சென்டர் இருக்கு. ஸோ அப்படியே தெளிவா அதை ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட சோர்ஸ் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கரெக்டா தெளிவா கைட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம படிச்சிருக்கும் போது நமக்கு தெரியும் இதெல்லாம் நடத்துனாங்க நமக்கு அப்படின்ட்டு. கரெக்டா அந்த வீடியோவை மட்டும் எடுத்து நான் எப்படின்னா அந்த வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்த உடனே அதுல அந்த வீடியோட நேம்ல டேட் இருக்கும், அது என்ன டாபிக்னு போட்டு வச்சிருப்பேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். டக்குனு அந்த வீடியோ மட்டும் நான் எடுத்து பார்ப்பேன், தெளிவா இருக்கும், ட்ரை பண்ணுவேன். முடியலாம் சுதர்சனுக்கு டைரக்டா கால் பண்றேன், எனக்கு தெரியல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரும் அதே மாதிரி தான் சொல்லுவாரு. ரொம்ப பிஸியா இருப்பாரு, இந்த டைம்ல கால் பண்ணுங்க, எல்லாம் வீக்கெண்ட்ல கனெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அவரு. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ற பயம் போய் இப்போ இன்டர்வியூ எடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல. ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ கண்டிப்பா எடுத்தே ஆகணுன்ற அளவுல சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் என் கம்பெனில. கிளாஸ் எடுக்க வந்துறீங்களா அடுத்த அப்கிரேட்? இல்ல எனக்கு இதுவும் ஞாபகம் இருக்கு. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்க எடுக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கு எனக்கு. கிளாஸ் எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, உங்களுக்கே தெரியும் நான் இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன் எங்கேயும். எனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா எங்கேயாவது ஊர் சுத்த போயிருவேன். நீங்க சந்தோஷமா க்ரோ ஆயிட்டே இருங்க. நான் டைம் கிடைச்சுச்சுன்னா எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கு அப்பெல்லாம் நான் ஊர் சுத்த போயிருவேன். ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நீங்களே இந்த ட்ரிப்புக்கு பிளான் எல்லாம் கேட்பீங்க. இப்போ நீங்க எல்லாருமே பேசுறத வச்சு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க நவம்பர் 2ல மீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்றேன். எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போவோம். எல்லாத்தையும் கூட்டு போறேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஓகே பாலாஜி, ரொம்ப கண்டிப்பா மீட் பண்ணோம் நவம்பர், நீங்களும் வாங்க. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி, எலாபரேட்டா பண்ணி சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸுமே ரியலி அது நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்றது தான். ஸோ நம்ம மேல ஒரு பிம்பம் இருக்கு. நானும் சதீஷும் டிஸ்கஸ் பண்ணது தான். சென்னையில இருந்து தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ளீஸ் ட்ரை ஹார்ட். ஏன்னா பீப்புள்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரம் பெங்களூர் அவங்களுக்கு குறை சொல்லலை, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக வில் ஃபைட் அண்ட் வில் ப்ரூவ் அவர் செல்ஃப். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, 50% தான் என்னால் புஷ் பண்ண முடியும், 50% உங்க கையில தான் இருக்கு.
உங்களுக்கு அதர் இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன பண்றாங்கலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி, ஸோ நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த்லயே நம்ம வந்துட்டு வில் கெயின். ஏன்னா அப்படி நீங்க வேலை வாங்குனீங்கன்னா, இப்ப பாலாஜி பாருங்க. படிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹவ் ஹி இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். புரியுதா? நான்லாம் ஒரு எக்ஸாம் சர்டிஃபிகேட்லாம் பண்ணவே சொல்லல. பட் அவரே பண்றாருன்னா, அந்த ஒரு கன்டென்ட் தான் என்னால கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா தைரியமா வொர்க்கும் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டூ இட். அண்ட் ஸோ இவங்களால வந்து நான் கூப்பிட்டதே வந்து லைக் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ கான்ஃபிடன்ட் குடுக்கறதுக்காக தான். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் ஃபர்ஸ்ட்டு. என்னோட வந்துட்டு ஹம்பிள் தேங்க்ஸ் டு யூ. ஸோ இந்த டைம் சண்டே ஈவினிங் சிரமம் பார்க்காம வந்து நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணது. இன்னும் நெறைய பேர் ஜாப் பிளேஸ் ஆனவங்களும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. பட் என்னால வந்துட்டு இது இவ்ளோ டைம்ல இவ்ளோ தான் அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா என் பேர கூப்பிடல அப்டின்னா நீங்க நினைப்பீங்க. ஐ அம் ரியலி சாரி. இன்னொரு மீட்டிங்ல இருந்தா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். பட் என்னால இவ்ளோ தான் இன்னைக்கு அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் எவரிவன். ஸோ ஆறுமுகம் ஜி, ஓவர் டு யூ. ஸோ எனிதிங் யூ வாண்ட் டு சே? தேங்க்ஸ் அலாட் ஜி. கண்டிப்பா ஜி. ஸோ எஸ், இது ரியலி லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மெனி பீப்புள். ஏன்னா லைக் ஜஸ்ட் உங்களுக்கு இட்ஸ் நாட் ஓன்லி ஜாப், இட்ஸ் நாட் ஓன்லி டெக்னிக்கல், ரைட்? லைக் ஒருத்தங்க கூட நீங்க பார்க்கும்போது ஓகே எப்படி ஒர்க் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி இன்ஸ்பயர்ஸ் யூ. ஸோ எனக்கும் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஜி உங்களோட இதோட. ஸோ எஸ், எப்படின்னா லைக் எப்படி ஒர்க் பண்றாருன்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, சுந்தர் நம்ம டீம்ல சுந்தருக்கும் ஹீ ஆல்சோ எப்படி பண்றாருன்னு தெரியலங்க. அவரு கேட்கறது நம்மளே பண்ண முடியலன்னா அவர் எப்படி ஒர்க்கும் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. ஸோ லிட்டரலி எனக்கும் அதே தான். எப்படி இவர் வந்துட்டு கன்சிஸ்டன்சி, நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3+ இயர்ஸா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கன்சிஸ்டன்சி எங்கேயுமே குறைஞ்சது இல்லை. லைக் நெவர் எவர். லைக் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க லைக் ஜஸ்ட் திங்க் அபவுட் யூஸ். நான் என்னை பத்தி யூஸ்வல் திங்க் பண்ணி பார்ப்பேன். நான் எப்போ ஒரு விஷயத்த 3 வருஷத்துக்கு கண்டினியூஸா பண்ணியிருக்கேன்னா நெவர் தான் வருது. ஆக்சுவலி நான் 3 வருஷம்லாம் கண்டினியூஸா பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி ஒருத்தரை பார்த்து நீங்க டே டு டே லைஃப்ல அவர் கூட அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த வைப் வந்துட்டு இட்ஸ் ரியலி அதுவும் உங்களை கூட்டிட்டு போயிருன்றது தான் எனக்கு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் தட் இஸ் ஒன்லி திங் அண்ட் யூ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். ஓகே இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான். ஒரு 10 பேர் தான் நம்மளால அக்காமடேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு ஷேர் பண்றாங்க பாருங்க. தே கம், அவங்க லைஃப் சேஞ்ச் ஆச்சு, எப்படி பண்ணதுன்றது அவங்க ஷேர் பண்றது இட்ஸ் ரியலி குட். அண்ட் சண்டே ஈவினிங்ல வந்து ஷேர் பண்றதுலாம் இட்ஸ் ரியலி அவங்களுக்கு அவ்வளோ சுதர்சனை பிடிக்குது. அவங்க லைஃப்ல ஒரு இம்பாக்ட் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா தெர் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், ரைட்? ஓகே கோர்ஸ் எடுக்கிறேங்க, வாங்க படிங்க போங்கன்னா இது நடந்திருக்காதுல்ல. ஓகே அவர் கோர்ஸ் எடுத்தாரு போயிட்டாரு. பட் அது கிடையாது. ஒரு நல்ல டீச்சர்ன்றது யாருன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அவங்கள நம்ம லைஃப்ல ஒரு ஆளா இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் நான் பாக்குறது. ஸோ டேக் இட் அஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். லைக் இந்த கோர்சஸ் மந்த்லி ஒன்று இப்போ எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் மந்த்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ், ஆல்வேஸ் யூ கேன் ரீச் அவுட் டு தமிழ் பூமி ஆர் விடெக் ஆர் சுதர்சன். யூ கேன் கெட் த ஜாப்ஸ். அதுதான் பேசிக்கலி. ஸோ நாட் ஓன்லி ஜாப்ஸ், இட்ஸ் அபவுட் லைஃப் ஸ்டைல். எஸ் ஜி, தேங்க்ஸ் அலாட் ஜி. தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். அண்ட் ஆல்மோஸ்ட் 2 hours பேசிட்டு இருக்கோம். ஆமா போயிடுச்சு, டைம் மாதிரி போயிடுச்சு. பட் Q&Aக்கு மோஸ்ட்லி நாங்க இதுல ஆன்சர் பண்ணிட்டோம். இன்னொரு செஷன் நம்ம Q&A செட் பண்ணுவோம் ஜி. இல்ல Probably next Q&A week நம்ம again குரூப்ல set கூட பண்ணுவோம். போடட்டும் ஜி. பட் ஐ ஆமா. டோன்ட் திங்க் others will join again. பட் Q&A வந்து ஓகே கம்யூனிட்டில போட சொல்லிடுங்க. we'll answer there. So please ஓகே post your Q&A in community. we'll answer back to you. எஸ் கண்டிப்பா. Thanks everyone. சூப்பர். Thank you Arumugam ji. தேங்க்ஸ் Thank you அலாட். Sundar தேங்க்ஸ் ji. everyone. Thanks all the தேங்க்ஸ் speakers today. Thank you so much. என்னோட தேங்க்ஸ் இன்வைட்டுக்காக பிரசன்னா. வந்ததுக்கு. தேங்க்யூண்ணா, Thank பாய்ண்ணா. you. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா, பாய்ண்ணா.